ஆண்டவரும் அன்பு இரட்சகரமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற திருநாமத்தில் இந்த காலை வேளையில் தேவ சமூகத்தில் கர்த்தரை ஆராதிக்கும்படி கூடி வந்திருக்கும் உங்கள் யாவரையும் நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தர் தாமே உங்களோடு உங்கள் குடும்பத்தோடு கூட இருந்து சகல தீமைகளுக்கும் கர்த்தர் விலக்கி சகல நன்மைகளால் நிரப்பி உங்களையும் உங்கள் குடும்பங்களை கர்த்தர் பல மடங்கு தேவன் ஆசீர்வதித்து பெருக பண்ணுவாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமை பெறட்டும். ஆமே ஆமே. கர்த்தர் நல்லவர். ஆமே. அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமே. இந்த காலை நேரத்தை தேவ சமூகத்தை நோக்கி நான் கவனித்து கொண்டிருந்த போது கடந்த நாட்களில் சாத்தையில் சிந்தையில் வச்ச ஒரு வசனத்தை நடுவில் சொல்லி நான் ஜெபிப்பதற்கு வாஞ்சிக்கிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கட்டும். கர்த்தருடைய நாமம் மகிமை பெறட்டும். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 43ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை நாம் வாசித்தோமானால், ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 43ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசித்தோமானால், நீ என் பார்வைக்கு அருமையானபடியால் கனம் பெற்றாய். இந்த ஒரு வார்த்தையை கத்த தெளிவாக காலை வேளையில் தேவ சமூகத்தில் நின்றபோது தெளிவாக தேவனுடைய சிந்தையிலே இந்த வார்த்தையை வைத்ததை நான் ஆவியில் உணர்ந்தேன். நீ என் பார்வைக்கு அருமையானபடியால் கனம் பெற்றாய் என்று சொன்ன, கனம் பெற்றாய் என்று. அப்போ இந்த காலை வேளத்தில் தேவ சமூகத்தில் யாரை தேவன் கனப்படுத்த விரும்புகிறார், அந்த பாடலோடு சம்பந்தப்பட்டே இந்த வார்த்தை இருக்கிறதையும் நாம் உணர முடியும். நம் தலையை கர்த்தர் நிமிர பண்ணுவார். ஒரு நாள் நம்ம தலைகுனிவு என்ன செய்ய மாட்டார், வர விட மாட்டார். தலைகுனிவு வருவதற்கு தேவன் அனுமதிக்க மாட்டார். அப்போ யாரை தேவன் கனப்படுத்த விரும்புகிறார், யாரை தேவன் கனப்படுத்த விரும்புகிறார், அந்த கனம் என்றால் என்ன, இந்த கனம் எப்படி இருக்கும், இந்த கணத்தை வச்சு ஆண்டவர் என்ன செய்ய விரும்புகிறார். இந்த கணம் பெற்றாருனாக்க சாதாரண கணம் இருந்தாக்க எப்படி இருக்கும், ஒரு சராசரியான கணம் இருந்தால் எப்படி இருக்கும், ஆனால் தேவன் ஒரு மனிதனை கனப்படுத்தினால் அந்த கணம் எப்படியாக இருக்கும் என்பது தான் அந்த காலை வேளையில் சில வார்த்தை மட்டும் வேகமாக சொல்லி நான் ஜெபிப்பதற்கு வாஞ்சிக்கிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கட்டும். ஆமே. நீ என் பார்வைக்கு அருமையானபடியால் கனம் பெற்றாய். அப்போ யாரை கர்த்தர் கனப்படுத்த விரும்புகிறார் என்றால், தேவனுடைய பார்வையில் அருமையானவர்களை தான் கர்த்தர் என்ன செய்ய விரும்புகிறார்னா கனப்படுத்த விரும்புகிறார். அப்போ எல்லாரையும் தேவன் கனப்படுத்தலை, எல்லாரையும் தேவன் கனப்படுத்துவதற்கு விரும்பலை. யார் கர்த்தருடைய பார்வையில் அருமையாக இருக்கிறார்களோ, அருமையாக இருக்கிறாங்கன்னா அழகாக இருக்கிறத சொல்லலை, அருமையான காரியத்தை கர்த்தர் பாராட்டக்கூடிய காரியத்தை இல்லை கர்த்தர் பாராட்ட விரும்புகிற காரியத்தை யார் செய்கிறார்களோ அவர்கள் தான் தேவனுடைய பார்வையில் அருமையானவர்கள். அப்போ கர்த்தர் பாராட்டுகிற இல்லை கர்த்தர் பாராட்டத்தக்கதான காரியத்தை இந்த நாட்களிலே நம்ம செய்ய வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். இந்த மாதங்களிலே நம்ம செய்ய வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆமே ஆமே. நம்ம செய்கிற செயல்களை மனுஷர்கள் பாராட்டுகிறதும் உண்டு, நாம் செய்கிற செயல்களை பிசாசு பாராட்டுவதும் உண்டு, நாம் செய்கிற செயல்களை உலகம் பாராட்டுவதும் உண்டு, நாம் செய்கிற செயல்களை தேவன் பாராட்டுவதும் உண்டு. ஒரு செயலை செய்வோன்னா அந்த செயலை என்ன செய்வார், கர்த்தரும் பாராட்டுவார், மனுஷரும் பாராட்டுவார், பிசாசும் பாராட்டும், உலகமும் பாராட்டும், உலகமும் பாராட்டும். இப்போ பேதுரு ஆண்டவர் எதிர்த்து பேசும்போது யார் சந்தோஷப்பட்டிருப்பா, இப்போ பேது தனியாக கூட்டு பண்ணார் இல்லையா, அப்படி தனியாக கூட்டு இதெல்லாம் உங்களுக்கு சம்பவிக்க கூடாது அப்படி என்று அவரை கடிந்து கொள்ள தொடங்கினார் அப்படின்னு சொல்லுது இல்லையா. அப்போ இப்போ யார் சந்தோஷப்படுவா, அப்போ தேவன் வேதனைப்படுறாரு, பிசாசு என்ன செய்யுது, சந்தோஷப்படுது இல்லையா, உலகம் செய்யுது சந்தோஷப்படுது இல்லையா. அப்போ மனுஷன் சந்தோஷப்படுறது இருக்குதான்னா இருக்கிறது, மனுஷன் சந்தோஷப்படுறது இருக்குதான்னா இருக்குது இல்லையா, தேவன் சந்தோஷப்படுறது இருக்குதான்னா இருக்குது. அப்போ இந்த மாதத்தில் தேவன் என்ன விரும்புகிறாருன்னா, மனுஷன் பிரியப்படுகிற இல்லை மனுஷன் பாராட்டுகிற காரியத்தை நாம் செய்வோமானா நிச்சயமாக கர்த்தர் நம்மளை என்ன செய்ய மாட்டார்னா கனப்படுத்த மாட்டார். கர்த்தர் என்ன செய்ய மாட்டார், கனப்படுத்த மாட்டார். அப்போ உலகம் பாராட்டக்கூடிய செயலை மாத்திரம் நாம் செய்வோமானால் நிச்சயமாக தேவன் என்ன செய்ய மாட்டார், நம்மளை தேவன் பாராட்ட மாட்டார், தேவன் நம்மளை பாராட்ட மாட்டார். மனிதர்கள் விரும்புகிறபடி மனுஷர்கள் பாராட்டபடி செஞ்சாலும் பாராட்ட மாட்டார், கனப்படுத்த மாட்டார். பிசாசு பாராட்டுகிற மாதிரி செஞ்சாலும் கனப்படுத்த மாட்டார். உலகம் தேவன் விரும்புகிறபடி, உலகம் விரும்புகிறபடி, உலகம் பாராட்டுகிறபடி நாம் செய்தாலும் தேவன் நம்மளை என்ன செய்ய மாட்டார்னா பாராட்ட
பாராட்ட மாட்டார். இவைகளை எல்லாம் தாண்டி தேவன் பாராட்டக்கூடிய செயலை ஒரு நபர் செய்வோமானால் அந்த நபர்களை தான் கர்த்தர் என்ன செய்ய விரும்புகிறார்னா பாராட்ட விரும்புகிறார். அந்த பாராட்டக்கூடிய செயலை கர்த்தர் அருமையானது இருக்கும், வெரி குட், நல்லா இருக்கு, நல்லா செஞ்சிருக்க, அருமையா செஞ்சிருக்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் பாராட்டக்கூடிய செயலை ஒரு நபர் செய்வார்களானால் அந்த நபர்களை தான் தேவன் என்ன செய்ய விரும்புகிறார்னா கனப்படுத்த விரும்புகிறார். அந்த கணம் எப்படி இருக்கும், அந்த கணம் எப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் என்று நான் கடைசியாக சொல்லி முடிக்கிறேன். அப்ப தேவன் நம்மளை என்ன செய்ய வேண்டும், கனப்படுத்த வேண்டும். என்ன செய்யணும், கனப்படுத்தணும். மனுஷனுக்கு பிரியமாய் பேசினா மனுஷன் என்ன செய்வாங்க, களத்தில் ஒன்று பவுல் சொல்லுவா, நான் மனுஷனை பிரியப்படுத்த மனுஷனையா தேவனையா யாரை பிரியப்படுத்த நான் போதிக்கிறேன். இன்னும் நான் மனுஷனை பிரியப்படுத்த விரும்பினான் நான் கர்த்தருடைய ஊழியக்காரன் அல்லவே அப்படின்னு கலாத்தியர் 1ஆம் அதிகாரத்தில் 10-11 பவுல் பசன் சொல்லுவார் இல்லையா. இப்போது நான் மனுஷனையா தேவனையா யாரை நாடி போதிக்கிறேன், மனுஷரையா பிரியப்படுத்த பார்க்கிறேன். நான் இன்னும் மனுஷரை பிரியப்படுத்தினால் நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் அல்லவே என்றார் இல்லையா. அப்போ மனுஷனும் பிரியப்படுறது என்ன செய்யுது இருக்குது இல்லையா. யாக்கோபு 4ஆம் அதிகாரத்தில் உலகம் பிரியப்படுறது இருக்குது இல்லையா. யாக்கோபு 4ஆம் அதிகாரத்தில் உலகம் பிரியப்படுகிறது இருக்குது. யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, விபச்சாரரே விபச்சாரிகளே உலக சிநேகம். அப்போ உலகத்தை எந்த அளவுக்கு நம்ம சிநேகிக்கிறோமோ அந்த அளவுக்கு உலகம் நம்மளை என்ன செய்யும், உலகம் எந்த அளவுக்கு என்ன செய்யும், நம்மளை பாராட்டும். இட்ஸ் வெரி குட் அப்படி சொல்ல இல்லையா. அதான் கலாத்தியர் 6 பவுல் எழுதுவார், எனது உலகத்துக்கு நான் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன், உலகமும் எனக்கு என்ன செய்யப்பட்டதுக்கு சிலுவையில் அறையப்பட்டிருக்குன்னு சொல்லி கலாத்தியர் 6ஆம் அதிகாரத்திலே பவுல் கடைசி எழுதுவார். என்ன எழுதுவார், உலகத்துக்கு உலகம் எனக்கு சிலுவையில் அறையப்பட்டிருக்குது, உலகமும் எனக்கு சிலுவை என்ன செய்யப்பட்டிருக்குது, அறையப்பட்டிருக்கிறது. நானும் சிலுவையை குறித்து அல்லாமல் வேற ஒன்றையும் குறித்து மேன்மை பாராட்டேன். அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறை உண்டு இருக்கிறது, நானும். அப்போ உலகம் நம்மளோட சிலுவையில் அறையும், நம்மளும் உலகத்தை என்ன செய்யணும், உலகத்தை நம்மள என்ன செஞ்சிடணும், அழிக்கணும். உலகம் நம்மளை என்ன செய்யும், அழிக்க பார்க்கும். அப்போ உலகத்துக்கு பிரியமா உலக பிரகாரமான காரியங்கள் அப்படின்னு எப்படி புரிஞ்சுக்கிறது, மற்றவர்களைப் போலவே நானும் என்ன செய்யணும், இருக்கணும் அப்படின்னு விரும்பினா உலகம் என்ன செய்யும், இட்ஸ் வெரி குட் அப்படின்னு பாராட்டும். இந்த உலக பிரகாரமான காரியத்தில் உலக பிரகாரமான செயல், உலக பிரகாரமான ஆடம்பரம், உலக பிரகாரமான வாகனம், உலக பிரகாரமான காரியம், இதுக்கு மேல பிரியப்படுறதுனா உலகம் என்ன செய்யும், கையை தட்டி நம்மளை பாராட்டும். ஆனால் பைபிள் சொல்லுது தேவனுக்கு விரோதமான பகை என்று சொல்லி. ஆமே ஆமே. ஆனா இதே காரியத்தை ஆண்டவரும் பாராட்டுறார். எங்க பாராட்டுறார், 1 ராஜாக்கள் 22ஆம் அதிகாரத்துல கடைசி 2 வசனத்தை 21ஆம் அதிகாரம் கடைசி 2 வசனத்தை பார்த்தீங்கன்னா ஆண்டவரும் என்ன செய்யறாரு, பாராட்டுறார். என்ன பாராட்டுறார், எலியாவை பார்த்து ஆண்டவர் சொல்லுவார், ஆகாப் செய்த காரியத்தை பாத்தியாப்பா, எவ்வளவு அருமையான கருத்தை செஞ்சா பாத்தியாப்பா அப்படின்னு சொல்லி ஆகாப் செய்யற காரியத்தை ஆண்டவர் என்ன செய்யறாரு, பாராட்டுறார் இல்லையா. கர்த்தருடைய வார்த்தை திஸ்பியனாகிய எலியாவுக்கு உண்டாகி அவர் ஆகாப் எனக்கு முன்பாக தன்னை தாழ்த்தினதை கண்டாயா. இப்ப தேவன் என்ன செய்யறாரு, பாராட்டுறார். மனுஷனும் பாராட்டுறா, பிசாசும் பாராட்டுது, உலகமும் பாராட்டுது, தேவனும் பாராட்டுறார் இல்லையா. 4 பேருமே என்ன செய்யறாங்க, பாராட்டுறாங்க. இன்னைக்கு நம்முடைய செயல் உலகம் பாராட்டக்கூடிய அளவுக்கு இருக்கிறதா, மனுஷங்க பாராட்டக்கூடாது, அதாவது மனுஷனை பிரியப்படுத்தி மனுஷனை சந்தோஷப்படுத்தி மனுஷனுக்கு பிரியமா பேசி அவன் கஷ்டப்படக்கூடாது, அவன் கஷ்டப்படக்கூடாது, இவன் கஷ்டப்படக்கூடாது, இவங்க கஷ்டப்படக்கூடாது, இவங்க சகோடிச்சு கூடாது, இவங்க கோச்சு கூடாதுன்னு மனுஷனை பிரியப்படுத்தி பார்த்தனா மனுஷன் என்ன செய்வான், வெரி குட்னு சொல்லுவான் இல்லையா. உலகத்தை பார்த்து மற்றபடி என்ன செய்யணும், மற்ற போலவே நம்மளும் நல்லா ஆடம்பரமா வாழணும், வசதியா வாழணும். நல்லா வாழத குறையா சொல்லலை, வசதியா வாழத குறைவா சொல்லலை. அப்படி வசதியா இருக்கணும், அவங்கள போலவே இருக்கணும், இவங்கள போலவே இருக்கணும், இவங்கள போலவே இருக்கணும் அப்படின்னு சொல்லி மற்றவங்கள காரணம் காட்டி மற்றவங்கள காட்டி 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 நான் வாழணும்னு நினைச்சேன்னா உலகம் என்ன செய்யும், சந்தோஷப்படும் இல்லையா. மற்றவங்களை போலவே நம்மளும் வாழணும்னு விரும்பி மற்றவங்க வாழ்றபடியே நம்மளும் வாழ்ந்தனா எது சந்தோஷப்படும், உலகம் சந்தோஷப்படும், உலகம் நம்மளை பாராட்டும். நாளுக்கு வித்தியாசம் தெரியணும் இல்லையா. ஆனா 2வது என்ன, பிசாசு எப்படி எதிர்க்க கூடாதவங்களை எதிர்த்தா பிசாசு பாராட்டும் இல்லையா. பேதுரு யாரை எதிர்க்கிறாரு,
மத்தேயு 16ஆம் அதிகாரத்துல பேதுரு யாரை எதிர்க்கிறாரு? ஆண்டவரையே எதிர்க்கிற இல்லையா? அப்படியே தனியா கூட்டிட்டு போய் இதெல்லாம் உனக்கு சம்பவிக்க கூடாது என்று சொல்லி என்ன செய்யறா? அவரை கடிந்து கொள்ள தொடங்கினான். அப்படிதான் சொல்லுது இல்லையா? பேதுரு அவரை தனியா அழைத்து கொண்டு போய், ஆண்டவரே இது உமக்கு நேரிடக்கூடாது என்று தொடங்குறான். இன்னும் எவ்வளவு முடிச்சிருப்பாரு தெரியல இல்லையா? இதெல்லாம் சம்பவிக்க கூடாதுன்னு கடிந்து கொண்டார்னு சொல்லல, கடிந்து கொள்ள தொடங்கினாருன்னா என்ன அர்த்தம்? எவ்வளவு போய் முடிச்சாருன்னு தெரியல, எவ்வளவு போய் முடிச்சாருன்னு தெரியல, எப்படி பேசினாருன்னு தெரியல. அப்படின்னா பேசக்கூடாத நபரிடத்துல பேசக்கூடாத வார்த்தைகளை பேசினா பிசாசு ரொம்ப சந்தோஷப்படுச்சு. வெரி குட், அப்படி பேசு அப்படி சொல்லும் இல்லையா? பிசாசு எதை பாராட்டும்? நாளுக்கு வித்தியாசம் புரியணும். பிசாசு எதை பாராட்டும்? பேசக்கூடாத நபரிடத்துல பேசக்கூடாத வார்த்தைகளை பேசினா பிசாசு பாராட்டும் இல்லையா? உலகம் எதை பாராட்டும்? மற்ற மனுஷனை போலவே நான் எப்படி இருக்கணும், இன்னும் சொல்ல ரட்சிக்கப்படாத ஜனங்களை போலவே நானும் என்ன செய்யணும், இருக்கணும் அப்படின்னு நினைச்சு அவங்க இருக்கிறத போலவே, அவங்க வாழ்றத போலவே, அவங்க பேசுறத போலவே, அவங்க உடுத்துறத போலவே நாமளும் என்ன செய்யணும், அப்படியே நானும் இருக்கணும் அப்படின்னு நினைச்சா உலகம் நம்மளை என்ன செய்யும், பாராட்டும் இல்லையா? இவன் கோச்சிக்கூடாது, இவங்க கோச்சிக்கூடாது அப்படின்னு சொல்லி அவனை பிரியப்படுத்துவதற்காகவே நான் செயல்பட்டேன்னா மனுஷன் பாராட்டுவான் இல்லையா? ஆனா எல்லாத்தையும் தாண்டி கர்த்தருக்கு முன்பாக தாழ்மையாய் நடந்து கொண்டா கர்த்தர் நம்மளை என்ன செய்வாரு, பாராட்டுவார். 4 பேர் பாராட்டுறாங்க இல்லையா? உலகம் எதை வச்சு பாராட்டுது? மற்றவங்கள போலவே நான் என்ன செய்யணும், வாழணும், அவங்க போலவே நான் இருக்கணும். ஏன் அவங்களும் அப்படி இருக்க முடியுமா, என்னால் அப்படி இருக்க முடியாதா அப்படின்னு சொல்லி அவர்களை போலவே நானும் இருக்கணும்னு விரும்பி இருந்தேன்னா உலகம் வெரி குட், இதை தான் எதிர்பார்த்தவங்ககிட்ட இதையே ஃபாலோ பண்ண அப்படின்னு உலகம் பாராட்டும். மனுஷர் வச்சு பாராட்டுவா? அவங்க கோச்சிக்காத அளவுக்கு, அவங்க சங்கடப்படாத அளவுக்கு இல்லையா? அவங்க சங்கடப்படாத அளவுக்கு அவங்கள திருப்திப்படுத்துவதற்காகவே அவங்க கோச்சிக்கூடாது, அவங்க கஷ்டப்படக்கூடாது, இவங்க கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க பிரியப்படுகிற காரியத்தை செஞ்சோன்னு சொன்னா மனுஷன் நம்மளை பாராட்டு. வெரி குட், இப்படி என்ன செய்யுங்கன்னு பாராட்டுவான். பிசாசு எப்ப பாராட்டும்? பேசக்கூடாத நபரிடத்துல பேசக்கூடாத வார்த்தைகளை பேசினா பிசாசு என்ன செய்யும், வெரி குட், இதை என்ன பண்ணு, நீ ஃபாலோ பண்ணப்பா அப்படின்னு பாராட்டும் இல்லையா? ஆனா தேவனும் பாராட்டுறார். எதை பாராட்டு? தேவனுக்கு முன்பாக தாழ்மையாய் நடந்து கொண்டா கர்த்தரும் பாராட்டுறார் இல்லையா? அப்ப 4 பேரும் என்ன செய்யறாங்க, பாராட்டுறாங்க. 3 பேர் பாராட்டக்கூடிய மாதிரி நடந்து கொண்டோமானால் கர்த்தரிடத்தில் நமக்கு என்ன கிடைக்காதுன்னா கனம் கிடைக்காது. கர்த்தர் என்ன செய்ய மாட்டார், கனப்படுத்த மாட்டார். மாறாக 3 பேர் செய்யற காரியத்தை தள்ளிட்டு நீ என் பார்வைக்கு அருமையான படியான அர்த்தம், அருமையான காரியத்தை செய்தபடியினால் என்ன செய்தா, உன்னை நான் கனப்படுத்துகிறேன்னு சொல்றார். இததான் சவுலும் சொல்லும் போது சொல்றார். 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 30வது வசனத்தை வாசிச்சீங்கன்னா, 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 30வது வசனத்தை வாசிச்சீங்கன்னா, அதற்கு அவன், இப்ப சவுல் சொல்றார், அதற்கு சவுல் நான் பாவம் செய்தேன், இப்போது என் ஜனத்தின் மூப்பருக்கு முன்பாக இஸ்ரவேலுக்கு முன்பாகவும் நீர் என்னை கனம் பண்ணி. அப்ப எப்போ அந்த ஜனங்கள் எல்லாம் என்ன கனம் பண்ணுவாங்க, நீரு கனம் பண்ணுவீங்க அப்படின்னா நான் செய்ய வேண்டிய செயலை செஞ்சாதான் இந்த ஜனங்க என்ன செய்வாங்க, என்னை கனம் பண்ணுவாங்க. நீர் என்னை கனம் பண்ணின்னு முடிக்காம இஸ்ரவேல் எல்லாரும் முன்பாகவும் நீ என்ன செய்யணும், என்ன கனம் பண்ணும். அந்த கணத்துக்கு என்ன அடையாளம், நான் செய்ய வேண்டிய செயலை செஞ்சாதான் நான் என்னவா இருக்கிறேன், நீ என்னை கனப்படுத்துற என்பதற்கு அடையாளம்ன்றார். நான் செய்ய வேண்டிய செயலை செஞ்சாதான் நீங்க என்ன செய்யறீங்க, நீங்க என்ன கனப்படுத்துவதற்கு அடையாளம்ன்றார். ஆமே ஆமே, விளங்குற மாதிரி சொல்றேன்னு. இப்ப அவன் வீடியோ எடுக்கிறான், ஆடியோ எடுக்கிறான் இல்லையா? அவன் அந்த வேலையை செய்யறான். நீ செய்யாதப்பா அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் மட்டும் என்ன சொல்ற, நீ செய்யாத அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலையை வேற இடத்துல செய்ய வச்சுன்னா இது அவனை கனப்படுத்துவதா கனவீனப்படுத்துவதா? அவனை கனவீனப்படுத்துவது. அப்படின்னா நாம் செய்ய வேண்டிய வேலையை நாம் செஞ்சா அது கனத்துக்குரிய அடையாளம். அது ரெண்டு கணம் இருக்கு, அதுல 2 அடையாளம் இருக்கு. அதுல ஒண்ணு மட்டும் போய் சொல்றேன். என்ன?
சவுல் சொல்றாரு, இஸ்ரவேல் எல்லாருக்கும் முன்பாகவும் எனக்கு கனம் பண்ணணும்னா நான் என்ன செய்யணும்? நான் கர்த்தரை ஆராதிக்கணும். நான் கர்த்தரை என்ன செய்யணும்? ஆராதிக்கணும். அப்ப நான் செய்ய வேண்டிய செயலை நான் செஞ்சாதான் ஜனங்க என்ன செய்வாங்க? என்ன கனப்படுத்துவாங்க. நான் செய்ய வேண்டிய செயலை நீங்க செய்வதற்கு அனுமதிச்சாதான் நீங்களும் என்ன செய்றீங்கன்னு அர்த்தம், என்ன கனப்படுத்துறீங்கன்னு அர்த்தம். அப்படின்னா ஒரு ஆண்டவருடைய பிள்ளைகள் செய்ய வேண்டிய செயலை செஞ்சாங்கன்னா தேவன் நம்மளை என்ன செய்ய விரும்புகிறார்? கனப்படுத்த விரும்புகிறார் இல்லையா? அப்ப எந்த காரியத்தை பார்த்து ஆண்டவர் சரின்னு சொல்லணும்? ஆண்டவர் பாராட்டக்கூடிய செயலை ஒரு நபர் செய்வார்களானால் அந்த நபரை தான் தேவன் என்ன செய்ய விரும்புகிறார்? கனப்படுத்த விரும்புகிறார். ஆமே ஆமே. 2 பாட்டை சொல்லியிருக்கிறேன். கனம் நான் சொல்லிட்டேன் இல்லையா? என்ன கணனா? என்ன? ஆண்டவருடைய பார்வை நம்மளை கனப்படுத்தணும் இல்லையா? அந்த கணனை என்ன? நாம் செய்ய, இந்த கணம் எப்ப கிடைக்கும்? கணம் என்ன? நாம் செய்ய வேண்டிய வேலையை நாம் செய்தால்தான் அந்த கணம் என்ன செய்யும்? நமக்கு கிடைக்கும் இல்லையா? இந்த கணம் யாருக்கு கொடுக்கப்படுது? யாரை பார்த்து இதை ஆண்டவர் சொல்றாரு? அவருடைய வாழ்க்கை தான் 3 காரியத்தை சொல்லி நான் ஜெபிச்சு முடிக்க போறேன். இது யாரை பார்த்து சொல்றார்? என் பார், அந்த 4ஆம் வசனம் வாசிச்சீங்கன்னா, நீ என் பார்வையில் அருமையானபடியால் என்றார் இல்லையா? நீங்கன்னு சொல்லல, நீ அப்படின்னு சொல்றார் இல்லையா? அப்ப ஒரு மனுஷனை பார்த்து சொல்றாரு, நீ செஞ்ச காரியம் என் பார்வைக்கு அருமையா இருந்துச்சுப்பா, நல்லா இருந்துச்சுப்பா, பாராட்டக்கூடிய அளவுக்கு இருந்துச்சுப்பா, ஆசீர்வதிக்கிற அளவுக்கு இருந்துச்சுப்பா, அதனால நான் என்ன செய்யறேன்? உன்னை நான் கனப்படுத்துறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். ஆமாவா? ஆமாவா? 2023 இதே செய்தி உங்களுக்கு பேசியிருக்கிறேன். 2023 இதே செய்தியை, இதே வசனத்தை உங்களுக்கு என்ன செஞ்சிருக்குன்னா பேசியிருக்கிறேன். சரியா? இந்த 4 வசனத்தை, இந்த 5 வசனத்தை வச்சு கிட்டத்தட்ட 11 செய்திகள் உங்களுக்கு பேசியிருக்கு. சரியா? அது அப்போ பேசுறீங்க, இப்ப சொல்லுங்க. ஆனா அப்ப சொல்றது வேற, இப்ப சொல்றது வேற. சரியா? அப்ப சொல்றது வேற. அப்ப கணனா என்ன, அருமை என்ன, அதெல்லாம் ஒவ்வொன்றா உங்களுக்கு அதை விளக்கி பேசிட்டேன். சரியா? இப்ப தேவன் என்ன சொல்ல விரும்புறாருன்னா, இது ஒரு தனிப்பட்ட மனிதனுக்கு ஆண்டவர் சொல்றான். அப்ப தேவனை உன்னை ஆசீர்வதிக்கணும், உன்னை கனப்படுத்தணும்னு சொன்னா நீ என் பார்வையில் எப்படி இருக்கணும்? அருமையான நபரா இருக்கணும்னா அழகா இருக்கணும் சொல்ல, நான் பாராட்டக்கூடிய செயலை நீ என்ன செய்யணும்? செய்யணும். எதை நான் பாராட்டுவேன்? நீ செய்ய வேண்டியதை நீ செஞ்சினா நான் உன்னை பாராட்டுவேன். நீ செய்ய வேண்டியதை நீ செஞ்சினா நான் உன்னை என்ன செய்வேன்? நான் உன்னை பாராட்டுவேன். அப்ப நம்ம செய்ய வேண்டியதை நம்ம செய்யலன்னா கத்த பாராட்ட மாட்டாரா? இல்ல மற்றவங்க செய்யறத நம்ம செஞ்ச கத்தவங்களை பாராட்ட மாட்டாரா? மத்திய 7ஆம் அதிகாரத்துல இதை பத்தி ஆண்டவரை விளக்குறார். என்ன விளக்குறார் அப்படின்னு சொன்னா, பிதாவின் சித்தத்தை செய்கிறவனே அல்லாமல் வேற ஒருவனும் தேவ ராஜ்யத்தில் என்ன செய்ய மாட்டான்? பிரவேசிக்க மாட்டான்னு சொல்லிட்டு அந்நாட்களில் அநேகர் என்னை நோக்கி, கர்த்தாவே கர்த்தாவே, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே அல்லாமல் இல்லை என்றார். என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் ஆண்டவரே, ஆண்டவர் சொல்றதுனால என்ன செய்ய முடியாது? பிரவேசிக்க முடியாது. அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி, உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரைத்தனோம் அல்லவா, உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்கைக்காரரை என்னை விட்டு என்ன செய்யுங்க? இப்ப தீர்க்கதரிசனம் சொன்னது அக்கிரமமா? அநேகரை குணமாக்குனது அக்கிரமமா? அநேகரை சுகமாக்குனது அக்கிரமமா? அப்படின்னா மேல என்ன சொல்லி முடிச்சிட்டாரு? பிதாவின் சித்தத்தை செய்கிறவனே அல்லாமல் வேற ஒருவன் என்ன செய்ய முடியாது? பிரவேசிக்க முடியாதுன்னு சொல்றார். இந்த விளக்கத்தை சொல்றார். என்ன சொல்றார்? அப்ப நாம் செய்ய வேண்டியதை நாம் செஞ்சாதான் தேவன் நம்மளை என்ன செய்வார்னா, தேவன் நம்மளை பாராட்டுவார். தேவன் நம்மளை பாராட்டுவார் இல்லையா? அப்ப நாம் செய்ய வேண்டியதும் இருக்குது, நம்ம செய்யக்கூடாததும் இருக்குது. நம்ம செய்ய வேண்டியதும் இருக்கிறது, நம்ம செய்யக்கூடாததும் இருக்குது. இது ரெண்டையும் வித்தியாசம் தெரிஞ்சு, இதை ரெண்டையும் அடையாளப்படுத்தி நான் செய்ய வேண்டியதை நான் செஞ்சாதான் தேவன் என்ன செய்வார்னா, என்னை தேவன் கனப்படுத்துவார். பட் நான் செய்ய வேண்டியதை நான் செய்யாம போயிட்டேன்னா தேவன் என்ன செய்ய மாட்டார்? என்னை கனப்படுத்த மாட்டார். நான் எதையோ ஒன்று செய்யறேன், நான் எதையோ ஒன்று செய்யறேன், நான் எப்படியோ ஒன்று செய்யறேன், நான் ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்கிறேன், கர்த்தர் பாராட்டுவார்னா ஒரு நாள் கர்த்தர் பாராட்ட மாட்டார். ஒரு நாளும்
இந்த 3 செயலுமே ஆண்டவருக்காக செஞ்ச செயல். எது? தீர்க்கதரிசனம் உரைச்சது யாருக்காக? ஆண்டவருக்காக. பிசாசுகளை துரத்துறது யாருக்காக? ஆண்டவருக்காக. அநேக அற்புதங்களை செஞ்சது யாருக்காக? ஆண்டவருக்காக இல்லையா? அப்ப அநேக அற்புதங்களை செஞ்சாங்க, அநேக விடுதலை ஆக்கினாங்க, அநேக நன்மை பெற்றாங்க. ஆனா அவர் சொல்றாரு, அக்கிரம செய்க என்னை விட்டு என்ன பண்ணு, அகன்று என்னோட தூரம் போயிட்டார். நம்ம பாணியில சொன்ன முகத்திலே முழிக்காதுன்னு சொல்றாரு. நம்ம பாணியில சொல்லணும்னு சொன்ன என் முகத்திலேயே முழிக்காத, என் கண்ணுக்கு முன்னாடியே நிக்காத, என் கண்ணுக்கு முன்னாடியே நிக்காதன்றார். யாரை பார்த்து சொல்றாரு? தீர்க்கதரிசனம் சொன்னவனை பார்த்து சொல்றாரு, அத்தியாசங்களை துரத்துறவனை பார்த்து சொல்றாரு, அநேக அற்புதங்களை செஞ்சவனை பார்த்து சொல்றாரு. அப்படின்னா இதெல்லாம் செய்யலாம், இதெல்லாம் கர்த்தர் நம்மள செய்ய சொன்னதா என்பதை பார்த்து நம்ம செஞ்சுட்டோம்னா பிரச்சனை கிடையாது. இது தேவன் என்னதான் செய்ய சொல்றாரா, இது நான் செய்ய வேண்டிய வேலைதானா, இது நான் செய்ய வேண்டிய காரியம் தானா, இது நான் செய்ய வேண்டிய காரியம் தானா, இது நான் தான் செய்யணுமா? அப்ப நான் செய்ய வேண்டியதை நான் செஞ்சாதான் பரலோகம் என்ன செய்யும்? நம்மளை பாராட்டும். அதான் பவுல் சொல்றார், என்னது? என் தேவனுக்கு நான் என்ன செய்யணும்? நான் ஆராதிக்கணும். நான் என்ன செய்யணும்? கர்த்தரை பணிந்து கொள்ளணும். இப்ப நான் தான் என்ன செய்ய? கர்த்தரை பணிந்து கொள்ளணும். நான் கர்த்தரை பணிந்து கொள்ளலன்னா நான் என்ன செய்யப்படுவேன்? கனவீனப்படுத்தப்படுவேன். அப்ப நான் செய்ய வேண்டிய நான் செய்யல, நான் செய்யாம போயிட்டேன்னா நான் என்ன செஞ்சிருவேன்? கனவீனப்படுத்தப்படுவேன். யாரால? தேவனிடத்துல கனவீனப்படுத்தப்படுவேன். மனுஷர்கள் ஓகேன்னு சொல்லலாம் இல்லையா? இப்ப தீர்க்கதரிசனம் சொன்னால, இந்த தீர்க்கதரிசனத்தை கேட்டவன என்ன சொல்லியிருப்பாங்க? இன்னைக்கு நிறைய பேர் தீர்க்கதரிசனம் அங்கங்க ஓடுறாங்க இல்லையா? நிறைய பேர் நம்ம சபையிலும் ஓடுறாங்க. சரியா? அதுதான் வேதனை. அதுதான் இவ்வளோ வசனங்களை சொல்லியும் இவ்வளோ காரியங்களை சொல்லியும் இன்னைக்கு என்ன இல்லை அப்படின்னா ஒரு தெளிவு என்ன செய்யல இல்லை. பிசாசு பார்க்குறான், அங்கே ஓடு இங்கே ஓடு. அதை தான் சொல்ல விரும்புகிறேன். சரியா? இங்கே சொல்லணும், 10 மணிக்கு சொல்கிறேன், கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கும், உங்களுக்கு விளக்கங்களுக்கு அது புரிஞ்சுக்கும். அப்போ தேவன் என்ன விரும்புகிறா? நீ செய்ய வேண்டியதை நீ செய், நீ செய்ய வேண்டியதை. இப்போ இந்த தீர்க்கதரிசனம் சொன்ன ஜனங்களை என்ன பண்ணியிருப்பாங்க? ஒரே பயங்கர பாராட்டி இருப்பாங்க இல்லையா? அடுத்து என்ன செய்யறாரு? பிசாசை துரத்துறாரு இல்லையா? இந்த பிசாசு போனவன்லாம் இப்படி என்ன பண்ணியிருப்பான்? அவன் காலில் விழுந்து வணங்கி இருப்பான் இல்லையா? ஐயா நல்ல வேலை, கடவுள் மாதிரி என்ன பண்ணீங்க, என்னை வந்து காப்பாற்றி விட்டீங்க ஐயா அப்படின்னு மனுஷன் போற என்ன பண்ணியிருப்பான்? பாராட்டுவான் இல்லையா? இன்னைக்கு விடுதலைக்காக அநேகர் அங்கங்க ஓடின்னு கிடக்குறாங்க. விடுதலைக்காகவும் அங்க அங்க ஓடுறேன், எங்க ஓடுறேன், எங்க ஓடுற, நீ எங்க ஓடினாலும் கிடைக்காது. இருக்க வேண்டிய இடத்துல கிடைச்சிடும் இல்லையா? அதை 10 மணிக்கு சொல்றேன், இப்ப சொல்லல, அதை 10 மணிக்கு சொல்றேன். அப்ப என்ன செய்ய விரும்புறார்? அவன் பாராட்டி இருப்பான், அநேக அற்புதம் செஞ்சாங்க, அநேக இவெல்லாம் என்ன பண்ணியிருப்பான்? அற்புதம் பெற்றவன்லாம் இந்த அற்புதம் செஞ்சவனை பார்த்து பயங்கரமா பாராட்டியிருப்பான் இல்லையா? ஆனா இவனெல்லாம் மனுஷன் பாராட்டான் பாத்தியா? கர்த்தரை பார்த்தாரு, என் கண்ணு முடி நிக்காது, ஓடி போயிருன்ட்டார். 3 கூட்டத்தார் என்ன செய்யறாங்க? 3 கூட்டத்தாரையும் பிசாசு துரத்தவனை பாராட்டுறாங்க, நோயை குணமாக்கவனை பாராட்டுறாங்க, தீர்க்கதரிசனம் சொன்னவனை பாராட்டுறாங்க, ஜனங்க எல்லாம் பாராட்டாங்க. ஆனா கர்த்தர் சொன்னாரு, என் முகத்துக்கு முன்னாடியே நிக்காத, அக்கிரம என்ன விட்டு என்ன பண்ணு, அகன்று ஓடி போய் என் கண்ணு முன்னாடியே நிக்காதன்ட்டார். என் கண்ணுக்கு முன்னாடி என்ன செய்யாத, நிக்காத, என் முகத்திலே முடிக்காத, எங்கேயாவது போயிடுன்றார். எங்கேயாவது பண்ண என்ன அர்த்தம்? ஒன்னு அங்க பண்ணலாம், கீழே போகணும் இல்லையா? ஒண்ணு மேல போகணும், இல்லைன்னா கீழே போகணும், வேற எங்கேயும் போக முடியாது இல்லையா? அகண்ட பண்ண என்ன அர்த்தம்? போய் சேருன்றார். எங்க போய் சேரு? நரகத்துல போய் சேருன்றார். நரகத்தை அநேகருக்கு வேதனை நீக்கினவரு இவர் என்ன பண்ண போறாரு? அப்போ இந்த வீடியோ போட்டீங்களா? ஒரு வீடியோ உங்களுக்கு அனுப்புன போடலையா? ஒரு மனுஷன் ஆவிலிருந்து எழும்பி போயிட்டு ஜட்ஜ்மெண்ட் மட்டும் நிற்கும் போது அதை அதான் பார்த்தீங்களா? போடல இல்லையா? அதை போடுவோம் பாருங்க. 3 மிஸ்டேக்கு, சாதாரண மிஸ்டேக் தான் இல்லையா? அந்த 3 மிஸ்டேக்கு அவனை நரகத்தை கொண்டு போய் தள்ளிடுச்சு. அதுக்கு தான் அனுப்பிவிட்ட போட சொல்லி போட்டவங்கள பாருங்க. அப்ப என்ன சரினாக்கா நம்ம நினைச்சுக்கிறோம், என்ன நினைச்சுக்கிறோம்? அப்படி ஏதோ நம்ம நினைச்சுக்கிறோம் இல்லையா? சாதாரண அற்புதம் தான் செஞ்சாரு, தீர்க்கதரிசனம் தான் உரைச்சாரு, நோய் பிசாசெல்லாம் துரத்தினாரு, அருமையான வேலை செஞ்சாரு. அவரை பார்த்தோன்னே பிசாசெல்லாம் அலறி அடிச்சு ஓடுது, நோயெல்லாம் அலறி அடிச்சு ஓடுது, தீர்க்கதரிசனமா பயங்கரமா வருது. ஆனா முடியல, எங்க போய் நிக்கிறேன்னு சொன்னாக்க என் முகத்திலே முடிக்காது, என்ன விட்டு என்ன பண்ணு, அகன்று போய் நரகத்துக்கு போய் சேர்ந்திருப்பான் அப்படின்னு ஆளையே அனுப்பிவிட்டார் இல்லையா? எசேக்கியேல் ஒரு வசனம் உண்டு, கேட்ட ஞாபகம் இல்ல? கள்ள தீர்க்கதரிசிக்கு என்ன தண்டனையோ கள்ள தீர்க்கதரிசி விசாரிக்கிறவனுக்கும் அதே தண்டனை. கள்ள தீர்க்கதரிசிக்கு என்ன தண்டனையோ கள்ள தீர்க்கதரிசி விசாரிக்கிறவனுக்கும்
அதே தண்டனையும் அப்படின்னு எசேக்கியேல் சொல்றார். சரியா? எனக்கு வசனம் கரெக்டாக ஞாபகம் வரல, நான் வந்து உங்களுக்கு சொல்றேன். இன்னொன்று தேடி ஒன்று மண்டை போட்டு ஒன்று குழப்பிக்காதீங்க, அது விட்டுருங்க. சரியா? கள்ள தீர்க்கதரிசிக்கு என்ன பனிஷ்மெண்ட்டோ அதே பனிஷ்மெண்ட் யாருக்கும் கள்ள தீர்க்கதரிசியில விசாரிக்க போறவனுக்கும் அதே தண்டனை எசேக்கியேல் சொல்லி முடிக்கிறான். அப்ப நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்? சோ நம்ம யாரை நம்ம பாராட்டுறாங்க? உலகமெல்லாம் நம்மளை பாராட்டியும் கர்த்தர் நம்மளை பாராட்டதான் போயிட்டாருன்னா நம்ம கதை அவ்வளவுதான். ஆனா உலகமே நம்மளை பாராட்டணும், கர்த்தர் மட்டும் பாராட்டிட்டாருன்னா இட்ஸ் வெரி குட் இல்லையா? அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா உலகமே எதிர்க்குது ஒருத்தரை, ஆனா பரலோகம் பாராட்டுது. உலகமே எதிர்க்குது இல்லையா? எல்லாரும் கல்லை எடுத்துக்கிட்டான், எல்லாம் பல்ல கடிக்கிறான். எல்லாம் என்ன செய்யறான்? கல்லை எடுத்துக்கிட்டான், பல்ல கடிக்கிறான், கல் எடுத்து அடிக்கிறான். அங்க ஒரு சேவான் இருக்கிறாரு, அவரு பாக்குறாரு பிதாவின் வலது பட்சத்துல நிக்கிறதையும் ஏவன் என்ன செய்யறாரு? தேவதூதனை கொண்டு போறது என்ன செய்யறேன்? நான் பாக்குறேன். அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரத்துல இதை இவர்கள் கேட்ட போது, 7ஆம் அதிகாரம் முழுசும் யார் பிரசங்கம் பண்றாரு அப்படின்னா ஸ்தேவான் பிரசங்கம் பண்றாரு. பெரிய ஆளுக்கு வந்து பிரசங்கம் பண்றாரு. இந்த பிரசங்கத்தை கேட்ட உடனே என்ன அடைந்து நம்மளை போலவே இருந்திருக்கான் பாருங்க. அவங்களும் நம்மளை போலவே என்ன பண்ணிருக்கான்? அவனு இருந்திருக்கான் பாருங்களேன். பிரசங்கத்தை கேட்டவன் என்ன வருது? ஆத்திரமாக ஒன்று ஆத்திரம் வருது பாருங்க. மூர்க்கம் கொண்டு அவனை பார்த்து பல்ல கடிச்சாங்களாம். இவன் பல்ல கடிக்கிறான், ஆவியில் நிரம்புறான் இல்லையா? இவன் பல்ல கடிக்கிறான், அவன் என்ன செய்யறான்? ஆவியில் நிரம்புற கைய எப்ப ஆவியில் நிரம்பணும்? அடுத்தவனை பார்த்து பல்ல கடிச்சு கல்லை எடுக்கும் போது ஆவியில் நிரம்பணும் இல்லையா? எந்த ஆவியில் நிரம்பணும் பாருங்க. சரியா? எது உண்மையான ஆவின்னு பாருங்க. எது ஆராதனை வரும்போது கையை தட்டுறோம், அது உண்மையான ஆவி இல்ல. எது உண்மையான ஆவி இல்ல? ஆராதனை பாட்டு பாடி கையை தட்டும் போது ஆவியில் நிரம்புற, அது உண்மையான ஆவி இல்ல அப்படின்னு நினைச்சிடாதீங்க. எது உண்மையான ஆவி? அடுத்தவன் கல் எடுத்து அடிக்கிறதுக்கு பல்ல கடிக்கிறான், பார்த்தா இவன் அந்நிய பாஷை பேசுறார். இவர் என்ன பண்றாரு? ஆவியில நிரம்பி அந்நிய பாஷை பேசுறாரு. வானத்தை அண்ணார்ந்து பார்த்து தேவனுடைய மகிமையையும் தேவனுடைய வலது பரிசத்தில் இயேசுவானவர் நிற்கிறதையும் கண்டு, அதோ வானங்கள் திறந்திருக்கிறதையும் மனுஷகுமாரன் நிற்கிறதை நான் என்ன செய்யறேன்? நான் காண்றேன். இந்த பரலோகமே திறந்துச்சு பாருங்க. யாருக்கு? ஸ்தேவானை பார்த்து பரலோகமே பாராட்டுது. ஸ்தேவானை பார்த்து பரலோகமே பாராட்டுது. இவரும் ஒரு செயலை செய்யறார். என்ன செய்யறாரு? அடி வாங்குறாரு. இவர் என்ன வாங்குறாரு? அடி வாங்கறத பார்த்து பரலோகம் என்ன செய்யுது? எங்க நம்ம அடி வாங்கறத பார்த்து பரலோகம் என்ன செய்யுது? பரலோகம் பாராட்டுது இல்லையா? அங்க பிசாசு அடிச்சவனை பார்த்து பரலோகம் வேணான்னு சொல்லுது. அப்ப பரலோகம் பாராட்டுறதும் இருக்குது, பரலோகம் என்ன செய்யுது? வெறுக்கிறதும் இருக்குது இல்லையா? இன்னைக்கு தேவன் பிரியப்படுகிற, தேவன் அனுமதிக்கிற காரியத்தை கர்த்தர் பாராட்டக்கூடிய செயலை செஞ்சாதான் அந்த நபரை தேவன் என்ன செய்ய விரும்புகிறார்? கனப்படுத்த விரும்புகிறார்னா, அப்ப இங்க யாரை பார்த்து இதை சொல்றாரு? ஒரு மனுஷனை பார்த்து சொல்றாரு. என்ன மனுஷன் சொல்றாரு? நீ செய்யற செயல் என்னவா இருக்கணும்? பரலோகம் பாராட்டணும். பரலோகம் என்ன செய்யணும்? பாராட்டணும். உன்னை பாராட்டணும்னா உன் செயலை என்ன செய்யணும்? பரலோகம் பாராட்டணும். உன் செயலை பரலோகம் பாராட்டணும். அந்த செயல் அப்ப என்ன செயல்? நான் செய்ய வேண்டிய செயலை செஞ்சா பரலோகம் என்ன செய்யும்? என்னை பாராட்டும். இதை யாரை பார்த்து சொல்றாருன்னா யாக்கோபை பார்த்து சொல்றாரு. முதல் வசனம் வாசிக்கலாம். இப்போ முதல் வசனம் வாசிக்கலாம். 43 முதல் வசனம். இப்போதும் யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே, உன்னை உருவாக்கிறமாகிய கர்த்தர் சொல்றார். என்ன சொல்றார்? நீ என் பார்வைக்கு அருமையானபடியால் காணப்பட. இந்த முதல் பகுதி வாசித்து 4ஆம் வசனம் முதல் பகுதி வாசி. இப்போதும் யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவரும். ஏன் யாக்கோபுன்னு சொல்றாரு, ஏன் இஸ்ரவேல்னு சொல்றாரு பேசிட்டேன். யாக்கோபுன்னு ஏன் சொல்றாரு, இஸ்ரவேல்னு ஏன் சொல்றாரு, சிருஷ்டித்தவர்னு ஏன் சொல்றாரு, உருவாக்கி ஒவ்வொரு வார்த்தையும் உங்களுக்கு பேசிட்டேன். 13 பிரசங்கம் பண்ணதா எனக்கு ஞாபகம் இருக்கு. இந்த 5 வசனத்துல 13 பிரசங்கம் பண்ணதா எனக்கு ஞாபகம் இருக்கு. சரியா? நீங்க வேணா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதெல்லாம் எங்களுக்கு வச்சு ஞாபகம் வச்சு நாங்க என்ன பண்ண போறோம் இல்லையா? வாசிப்போம். இப்போதும் யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே, உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, நீ என் பார்வைக்கு அருமையானபடியால்
கனம் பெற்ற. அப்ப இது யாரை பார்த்து சொன்ன வார்த்தை? யாக்கோபை பார்த்து சொன்ன வார்த்தை. யாக்கோபை பார்த்து சொன்ன வார்த்தை. அப்ப யாக்கோபுடைய செயல் தேவன் என்ன படித்திருக்குது? தேவன் பாராட்டக்கூடிய அளவுக்கு யாக்கோபுடைய செயல் என்ன செஞ்சிருக்குதுன்னா இருந்திருக்குது இல்லையா? தேவன் பாராட்டக்கூடிய அளவுக்கு யாக்கோபுடைய செயல் இருந்திருக்குது. அப்ப யாக்கோபுடைய செயல் அநேக செயல். யாக்கோபுடைய செயல் அநேக செயல். அதுல எந்த செயல் தேவனை பாராட்டி இருக்கு? அநேக செயலை கர்த்தர் பாராட்டுறா. அப்ப இதுவரைக்கும் என்ன செயலை கர்த்தர் பாராட்டி இருக்கணும்? எந்த செயல் ஆசீர்வாதத்தை கொண்டு வந்திருக்குதோ அந்த செயல் தான் அவர் என்ன செய்யணும்? பாராட்டி இருக்கணும். அப்ப என்ன செயல் யாக்கோபுடைய செயல் ஆண்டவரை பாராட்டக்கூடிய அளவுக்கு இருந்துச்சு அப்படின்னா, அறிவுறுத்துதலின்படி செயல்படுகிறவன் யாக்கோபு. அறிவுறுத்துதலின்படி செயல்படுகிறது தேவன் என்ன செய்யுது? தேவனுடைய பார்வையில் யாக்கோபை கனப்படுத்துகிறது. அறிவுறுத்துதலின்படி செயல்படுகிறது. அப்ப யாக்கோபு யாரு? தானாக செய்யறதுல அறிவுறுத்துதலின்படி செய்கிற நபர் யாருன்னா யாக்கோபு. ஆமென், ஆமென். அறிவுறுத்துதலின்படி செயல்படுகிறவர் யாக்கோபு. யாருடைய அறிவுறுத்துதலின்படி செயல்பட்டார்? 3 பேரை யாக்கோபுடைய வாழ்க்கையிலிருந்து வேகமா சொல்லி நான் ஜெபிப்பதற்கு வாஞ்சிக்கிறேன். 3 பேருடைய அறிவுறுத்துதலின்படி யாக்கோபு என்ன செஞ்சார்? செயல்பட்டார். இந்த செயல்பாடு யாக்கோபுக்கு என்ன கொண்டு வந்துச்சுன்னு கடைசியா சொல்லி முடிச்சிடுறேன். அப்ப தேவனுடைய செயல் யாக்கோபு, ஆண்டவருடைய செயல் யாக்கோபுடைய செயல் ஆண்டவன் என்ன பண்ணிடுச்சு? இப்போது யாக்கோபே என்னை உருவாக்கினவரும் உன்னை சிருஷ்டித்தவனுக்கு இஸ்ரவேலின் தேவனை கர்த்தர் சொல்றது என்னன்னா, நீ என் பார்வையில் அருமையானபடியா கனம் பெற்றான். அப்ப நீ செஞ்ச செயல் என் பார்வையில் என்ன கொண்டு வந்திருக்குன்னா அருமையான பாராட்டக்கூடிய அளவுக்கு இருக்குப்பா அப்படின்னு கேட்டா யாக்கோபு கேட்கணும், என்ன காரியத்தை செஞ்சீங்க? நிறைய கதை சொல்லிட்டு வராரு. இன்னைக்கு நமக்கு சொல்றது என்ன? எனக்கு அறிவுறுத்துதலின்படி நான் செயல்பட்டேன். எனக்கு அறிவுரை சொன்னபடி நான் செயல்பட்டேன். எனக்கு சொல்லப்பட்டபடி நான் என்ன செஞ்சேன்? நான் செயல்பட்டேன். அப்ப அறிவுறுத்துதலின்படி செயல்படுகிற ஒரு நபரை தேவன் என்ன செய்ய விரும்புகிறார்? பாராட்ட விரும்புகிறான். அந்த பாராட்டு என்ன கொண்டு வரும்னா ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். பாராட்டுகிறேன் என்ற வார்த்தையை ஆண்டவர் சொல்லவில்லை என்றாலும் அந்த செயலை பார்த்து ஆண்டவர் ஆசீர்வதிப்பாரானால் அந்த செயல் தேவனுடைய பார்வையில் எப்படி இருக்குது? பாராட்டக்கூடியதாக இருக்கிறது. ஆமே. இப்ப பாராட்டக்கூடிய வார்த்தைகளும் உண்டு, பாராட்டக்கூடிய செயலும் உண்டு இல்லையா? வார்த்தையில பாராட்டுறதும் உண்டு, செயல்ல பாராட்டுவதும் உண்டு. இப்ப யாக்கோபு செஞ்ச ஒரு காரியம் யாக்கோபுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வந்திருக்குமானால் அந்த யாக்கோபுடைய காரியத்தை தேவன் என்ன செஞ்சிருக்கிறார்? பாராட்டி இருக்கிறார். அதனால தேவன் என்ன செய்ய விரும்புகிறார்? அவரை ஆசீர்வதிக்கிறார் இல்லையா? இப்ப மத்திய 7 படிச்சோம். என்ன படிச்சோம்? அவன் செஞ்ச செயல் அவனுக்கு என்ன கொண்டு வரல? ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரல. வாயிலையும் ஆசீர்வாதத்தை கொண்டு வரல, வாழ்க்கை செயலையும் என்ன செய்யல? ஆசீர்வாதத்தை கொண்டு வரல. ஒண்ணு வாயிலையாவது என்ன செஞ்சிருக்கணும்? அவன் செயலை பாராட்டி இருக்கணும் இல்லையா? செயலையாவது என்ன செஞ்சிருக்கணும்? செயலை பாராட்டி இருக்கணும். ரெண்டுமே இல்லைன்னா அந்த செயல் தேவனுக்கு பிடிக்கல. அப்ப யாக்கோபு செய்யற செயல் ஒருவேளை ஆண்டவர் யாக்கோபை பாராட்ட வாயினால பாராட்டவில்லை என்றாலும் அந்த செயல் அவனுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வருமானால் அந்த செயலை தேவன் என்ன செஞ்சிருக்கிறார்? பாராட்டி இருக்கிறார் என்பதை நம்ம அறிஞ்சு கொள்ளணும், புரிஞ்சுக்கணும். ஆமே. எங்க பாராட்டுற வார்த்தை இல்லையே அப்படின்னு மட்டும் பார்க்காத. வார்த்தையில பாராட்டுவதும் உண்டு, வாழ்க்கையில பாராட்டுவதும் உண்டு. ஆமே. யாக்கோபை தேவன் வார்த்தையில பாராட்டவில்லை, ஆனா வாழ்க்கையில தேவன் என்ன செய்ய விரும்புகிறார்? பாராட்ட விரும்புகிறார். அதை கடைசியா சொல்லி முடிக்கிறேன். அப்ப அறிவுறுத்துதலின்படி செயல்படுவோமானால் நிச்சயமா இந்த மாதத்திலே, இந்த நாட்களிலே, இந்த மாதங்களிலே கர்த்தர் என்ன செய்ய விரும்புகிறார்? கனப்படுத்த விரும்புகிறார். அந்த கணம் என்ன செய்யணும்? கடைசி சொல்றோம். ஆமே. அப்ப நம்ம கணம் பெறணும். தேவன் என்ன செய்யணும்? தேவன் பாராட்டக்கூடிய செயலை செய்யணும். தேவன் எந்த செயலை பாராட்டுவார்? அறிவுறுத்துதலின்படி செயல்படுகிற போதுதான் கர்த்தர் பாராட்டுவார். அறிவுறுத்துதலின்படி செயல்படும் போது கர்த்தர் என்ன செய்ய விரும்புகிறார்? பாராட்ட விரும்புகிறார். அப்ப அறிவுறுத்தப்படுகிறதும் உண்டு, தனக்கா ஆசை வருவதும் உண்டு இல்லையா? ஆசைப்படுவதை செய்யாம அறிவுறுத்துதலின்படி செயல்படுகிற செயல் தான் கர்த்தருக்கு பிரியும். ஆசைப்பட்டதை செய்யாம அறிவுறுத்துகிறபடி செய்யும் போது அத தேவன் என்ன செய்ய விரும்புறா? பாராட்ட விரும்புகிறா. அப்ப ஆசைப்பட்டு செய்யறதும் இருக்குது, அறிவுறுத்தப்பட்டு செய்வதும் இருக்குது. நான் ஆசைப்பட்டு செய்யறதும் இருக்குது இல்லையா? அறிவுறுத்தப்பட்டு செய்வதும் இருக்குது. இன்னைக்கு ஆசைப்பட்டு செய்கிற ஒரு செயலை கர்த்தர் பாராட்ட விரும்பல.
மாறாக என்ன, அறிவுறுத்துவதன்படி செயல்பட்ட ஒரு செயலை தேவன் என்ன செய்ய விரும்புகிறார்? பாராட்ட விரும்புகிறார். அப்ப அறிவுறுத்துவதன்படி நம்ம என்ன செய்ய வேண்டும்? செயல்பட வேண்டும். முதல் காரியம், யாருடைய அறிவுறுத்துவதன்படி கர்த்தர் செயல்பட்ட அந்த யாக்கோபு செயல்பட்டார்? ஆதியாகமம் 27ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலிருந்து 11வது வசனம் வரைக்கும் அடங்கியிருக்கிற வேத பகுதி ரெபெக்காளின் அறிவுரையின்படி செயல்பட்டார். ஈசாக்கு தன் குமாரனாகிய பேசுகையில் ரெபெக்காள் கேட்டுக்கொண்டிருந்தான். ஏசா வேட்டையாடி கொண்டு வருகிறதை வனத்துக்கு போனான். அப்பொழுது ரெபெக்காள் யாக்கோபை நோக்கி, உன் தகப்பன் அழைத்து நான் புசித்து எனக்கு மரணம் வரும் முன்பே கர்த்தரை முன்னுடன் ஆஸ்வதிக்கும்படி வனத்துக்கு போய் வேட்டையாடி எனக்கு பிரியமா என்ன செஞ்சு, உனக்கு பிரியமா இல்லை எனக்கு பிரியமா என்ன செஞ்சிரு. அப்ப நான் பிரியப்படுற செயலை செஞ்சதை நான் என்ன செய்ய முடியும்? கனப்படுத்த முடியும், ஆசீர்வதிக்க முடியும். அந்த கணம் என்ன? ஆசீர்வாதம் சொல்றேன் இல்லையா? அப்ப உனக்கு பிரியமானபடி செஞ்சுட்டு என்கிட்ட என்ன செய்ய எதிர்பார்க்காத. உனக்கு பிரியமானது எல்லாம் செஞ்சுட்டு நீ ஆசைப்படுறது எல்லாம் செஞ்சுட்டு என்கிட்ட என்ன எதிர்பார்க்காத? ஆசீர்வாதத்தை எதிர்பார்க்காத. பக்கத்தை கைப்பிடி சொல்லிருங்க, உங்களுக்கு ஆசைப்படுறதெல்லாம் நீங்க செஞ்சுட்டு, நீங்க ஆசைப்படுறதெல்லாம் நீங்க செஞ்சுட்டு ஆண்டவர் கிட்ட ஆசீர்வாதத்தை கேட்காதீங்க, ஆசீர்வாதத்தை எதிர்பார்க்காதீங்க, அது கிடைக்காது. மாறாக விடாதீங்க, மாறாக ஆசையை விட்டுட்டு அறிவுறுத்துகிறபடி செஞ்சீங்கன்னா ஆசீர்வாதம் தானா வரும். அப்ப ஆசீர்வாதம் எப்போ வரும்? ஆசைப்படுறத விட்டுடு. என்ன விட்டுடு? ஆசைப்படுறத விட்டுட்டு அறிவுறுத்துகிறபடி செஞ்சிரு. ஆமே, ஆசைப்படுறத இன்னைக்கு அறிவுரையெல்லாம் நம்ம விட்டுருவோம், ஆசையை மட்டும் தான் செய்வோம் இல்லையா? அதான் ப்ராப்ளம். அறிவுரையை விட்டுடுவோம், ஆசைய நம்ம செய்வோம் இல்லையா? அறிவுரையை விட்டுடுவோம் இல்லையா? ஆசைய நம்ம செய்வோம் இல்லையா? நான் சொல்றேன், பேப்பர்ல எத்தனையோ சாப்பாடு வகைகளை பத்தி சொல்லின்னு வரேன் இல்லையா? போன வாரத்துக்கு முன்னாடி வர மாதிரி நினைக்கிறேன், மயோனஸை பத்தி போட்டிருந்தான் இல்லையா? மயோனஸை சாப்பிடாதீங்க. மயோனஸ் என்னதீங்க? மயோனஸ்னா என்ன? எனக்கு அதை படிச்சு பார்த்தா எனக்கு தெரியும் என்னது அப்படின்னு சொன்னா. என்னது அது? அது இந்த பதம் நான்வெஜ் ஹோட்டல்ல பார்த்தீங்கன்னா ஒரு வெண்ணெய் மாதிரி என்ன செய்வாங்க, ஒன்று செஞ்சு கூட வைப்பாங்க இல்லையா? அதான் மயோனஸா. அது சாப்பிட்டா அவ்வளவு ப்ராப்ளம் அப்படின்னு ஒரு பக்கமாக எழுதி வச்சிருக்கிறேன் இல்லையா? நான் வந்த உடனே அதை மடிச்சு வச்சு என் பிள்ளைகிட்ட எடுத்து கொடுத்தேன், படிச்சுக்க சொல்லு, எதை படிக்கிறான்னு இதை படிக்க சொல்லு அப்படின்னு சொல்லி எடுத்து கொடுத்தேன். இதை படிச்சுட்டு எத்தனை பேர் இந்த மயோனஸ் வேணான்னு சொல்லுவாங்க? ஒரு பக்கம் அவன் சொல்லினே இருக்கட்டும், மறுபக்கம் நான் என்ன பண்ணினே இருக்கிறேன். இப்ப என்ன விருப்பம் இல்லைன்னா அறிவுரைகளின்படி செயல்பதற்கு அநேகருக்கு விருப்பம் இல்லை. அதான் ப்ராப்ளம். இது ஆவிக்குரிய வாழ்க்கையில் அப்படிதான் இருக்கு. எழுத்து பிரகாரம் மாத்திரம் அல்ல, ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் இன்னைக்கு என்னதான் இருக்குது? அறிவுறுத்துறபடியெல்லாம் செய்வதற்கு அநேகருக்கு விருப்பம் இல்லை. மாறாக என்ன? ஆசையின்படி செயல்படி ஆசையை நிறைவேற்றணும். எனக்கு ஆசை இருக்குது, எனக்கு ஆசை இருக்கு. இன்னைக்கு அநேக தங்கங்கள் உண்டு, அந்த ஆசையை ஆண்டவோடு இணைச்சு ஆண்டவன் தான் சொன்னாங்க ஆசையும் உண்டு. என்ன செய்ய? எது ஆசை எது ஆண்டோடைய அறிவுரை என்று கூட அநேகருக்கு என்ன செய்ய தெரியல, விளக்கம் தெரியல. அநேகருக்கு தெரியல, விளக்கம் தெரியல. தனக்கு வர்ற ஆசையே ஆண்டவருடைய அறிவுரை தான் என்று எடுத்துக்கொள்ளுகிறவர்களும் உண்டு. அப்ப இதெல்லாம் நமக்கு என்ன தெரிஞ்சுக்கணும்? விளக்க தெரிஞ்ச கத்துக்கணும். என்ன தெரிஞ்சு கத்துக்கணும்? விளங்க நம்ம கத்துக்கணும். கடந்த நாட்டில் யுத்த ஜபங்கள் போது அந்த கடைசி நாள யுத்த ஆயுதங்கள், யுத்த ஆயுதங்கள், அந்த யுத்த ஆயுதங்களை பத்தி நாங்க ஜெபிச்சுட்டு இருக்கிறோம். யுத்த ஆயுதம் பத்தி ஜெபிச்சுட்டு இருக்கிறோம். யுத்த ஆயுதம் கத்த என்ன செய்யறாரு? உனக்கு தரார். யுத்த ஆயுதத்தை உனக்கு என்ன பண்றாரு? தரார் அப்படின்னு யுத்த ஆயுதங்களை பற்றி ஜெபிச்சுன்னு இருக்கிறோம். கரெக்டா அதே நேரத்துல சத்ரு என்ன செய்யறான்? ஒரு பையன் நீட்டுறான். ஒரு பையன் என்ன செய்யறான்? நீட்டுறான். இது அநேகருக்கு முன்னாடி நீட்டப்படுது. இப்ப அவங்க நினைச்சிருப்பாங்க, எடுத்து போனா பையன் மஞ்சள் பைக்கோட நீட்ட நினைச்சிடாதீங்க. இது ஆவில நடக்கிறது. எல்லாம் எங்க நடக்கிறது? ஆவி நடக்கிறது. தேவனும் என்ன செய்யறாரு? ஆயுதங்களை கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. அந்த நேரத்துல பிசாசு என்ன செய்யறான்? அவன் ஆயுதத்தை நீட்டுறான். இந்த பிசாசுடைய ஆயுதத்துக்கும் தேவனுடைய ஆயுதத்துக்கு என்ன தெரியணும்? வித்தியாசம் தெரிஞ்சாதான் நீ எந்த ஆயுதத்தை செலக்ட் பண்றதுன்னு உனக்கு தெரிய வரும். அப்ப உடனே சொல்ற என்னது? பிசாசு என்ன செய்ய தன்னுடைய ஆயுதத்தை உள்ள நீட்டுறான். யூதாஸ் என்ன ஆயுதத்தை நீட்டினான்? பணப்பையன் நீட்டிட்டான் இல்லையா? யூதாஸ் என்ன நீட்டிட்டான்? பணப்பையன். அந்த ஆயுதத்தை என்ன செய்யறாம உள்ள நீட்டுறான். அப்ப நீ என்னவாயிரு? சிலருக்கு முன்னாடி அந்த பணப்பையன் நீட்டுறான், கவனமாயிரு அப்படின்னு சொல்றோம். அப்ப இது எப்ப தெரியும்னா ஆவியில தெரியணும்.
ஆவியில எது தேவனுடைய ஆசீர்வாதம், எது தேவனுடைய காரியம், எது தேவனுடைய அறிவுரை, எது பிசாசு ஆசையை கொண்டு வந்து அந்த பிசாசு கொண்டு வர ஆசையை யாரை கொண்டான்? சோ தேவனுடைய அறிவுரையாக என்ன செய்ய விரும்புறான்? எடுத்துக்கொள்ள விரும்புறான், எடுக்க வைக்க விரும்புறான் என்பது நமக்கு என்ன புரியணும்? நமக்கு தெரியணும். அப்ப ஒருவேளை நமக்கு தெரிஞ்சுக்க முடியலையா? அதை தெரிஞ்ச கூட என்ன செய், இப்படி ஒரு காரியம் வருது, இது கரெக்ட் தானா, இது சரிதானா, இது தேவ சித்தம் தானா, இது கர்த்தருடைய அறிவுரை தானா, இதுக்கு வேதம் ஒத்து இருக்குதா, இது பரிசுத்தவங்க செஞ்சிருக்கிறாங்களா, இயேசு நடப்பிச்சு போயிருக்கிறாரா என்பதை குறித்து அறிய விரும்பணும் இல்லையா? தனக்கு வருகிற ஆசைய நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது? ஆண்டவருடைய அறிவுரை என்று எடுத்துக்கொள்ள கூடாதுன்னு கர்த்தர் சொல்றார். உனக்கு வருகிற ஆசைய ஆண்டவருடைய அறிவுரை என்ன பண்ணிடாத, எடுத்துக்காத. அப்ப ஆணுடைய அறிவுரை வேற, நமக்கு வருகிற ஆசைகள் வேற. அப்ப ஆணுடைய அறிவுரைகளுக்கு நமக்கு வருகிற ஆசைகளுக்கு என்ன தெரியணும்? வித்தியாசம் நமக்கு தெரியணும். அப்ப உனக்கு வருகிற ஆசையை ஆணுடைய அறிவுரை என்று எடுத்துக்கொண்டு கர்த்தர் தான் சொன்னாரு, கர்த்தர் தான் ஏவனாரு, கர்த்தர் தான் தூண்டனாரு, கர்த்தர் தான் ஏவனார், கர்த்தர் எப்ப ஏவுவார்னு 7 வளர்ச்சியை பேசும்போது பேசியிருக்கிறேன். ஒரு மனிதனுடைய 7 வளர்ச்சி, ஒரு மனிதனுடைய 7 வளர்ச்சியில ஒரு வளர்ச்சியை பத்தி பேசும்போது சொல்லி இருக்கிறேன். யார தேவன் ஏவுவார், அந்த வளர்ச்சி எப்படி இருக்கும், வளர்ந்தவன் எப்படி இருப்பான்னு சிம்சோனை குறித்து என்ன பண்ணிருக்கேன், உனக்கு பேசியிருக்கேன். அந்த வளர்ந்தவன் எப்படி இருப்பான், அந்த வளர்ந்தவன் எப்படி இருந்தா கர்த்தர் என்ன செய்வாரு? அவனை ஏவுவாரு. கர்த்தர் தூண்டுற அளவுக்கு, கர்த்தர் ஏவுகிற அளவுக்கு, கர்த்தர் உன்னோட பேசுகிற அளவுக்கு, கர்த்தர் பேசுகிறது இது கர்த்தருடைய வார்த்தை தான் என்று புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு நீ வளர்ந்திருக்கிறியான்னு பாரு. வருஷம் போயிடுச்சு, வருஷம் 10 வருஷம் போயிடுச்சு, வருஷம் 15 வருஷம் போயிடுச்சு இல்லையா? வருஷம் 15 வருஷம் போயிடுச்சு, வருஷம் 20 வருஷம் போயிடுச்சு, நாங்க ரட்சிக்கப்பட்ட 15 வருஷம் ஆயிடுச்சு, 20 வருஷம் ஆயிடுச்சு, எல்லாம் ஓகே தான். ஆனா கர்த்தர் பேசுகிறது அது கர்த்தருடைய சத்தம் தான் என்பதை புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு நீ வளர்ந்திருக்கியான்னு பாரு. கர்த்தர் யார்கிட்ட தான் பேசுவாரு? கர்த்தர் யார்கிட்ட தான் பேசுவாரு? வளர்ந்தவன் கிட்ட தான் பேச விரும்புறான். அவனை தான் கர்த்தர் என்ன செய்யறா? பிள்ளை ஆவிலே பிள்ளை வளர்ந்தது, கர்த்தர் அவனை என்ன செய்ய விரும்புறான்? அவனை ஆசீர்வதிச்சார், கர்த்தர் அவனை ஏவ துவங்கினார். அது சிம்சோனுடைய வளர்ச்சி கொடுத்து பேசியிருக்கிறேன். நீங்க அது போன வருஷம் பேசியிருக்காது சரியா? 2024 அந்த செய்தியை பேசியிருக்கேன். 7 வளர்ச்சி, ஈசாக்கின் வளர்ச்சி, இஸ்மவேலின் வளர்ச்சி, சிம்சோன் வளர்ச்சி என்று 7 வளர்ச்சி என்ன பண்ணியிருக்கிறேன், பேசியிருக்கேன். அந்த செய்தியை நீங்க உங்க எப்படி செல்லு வச்சிருக்கிறீங்க, 3 மாதத்துக்கு செல்லு மட்டும் வச்சிருக்கிறீங்க இல்லையா? அதுல போய் தேடுங்க, வரும் பாருங்க சரியா? செல்ல பெருசா வச்சு என்ன பண்றது இல்லையா? செல்ல பெருசா வச்சுன்னு என்ன பண்றது? அதெல்லாம் பார்க்க வேண்டியதை பாருங்க, கேட்க வேண்டியதாவது கேளுங்க. அப்பயாவது என்ன இருக்கும் இல்லையா? அப்ப கவனிச்சு பார்த்துக்கணும். அப்ப தேவன் என்ன விரும்புறா? தன்னுடைய அறிவுரையும் சொல்ல விரும்புறா. அந்த அறிவுரையோட பிசாசு என்ன செய்ய விரும்புறான்? தன்னுடைய ஆசையை உள்ளே நுழைச்சி பிசாசுடைய ஆசைகளை தேவனுடைய அறிவுரையாக கத்தம் என்ன செய்ய விரும்புறான்? மாத்த விரும்புகிறான். புரியுதுல சொல்றது? நமக்கு அதாவது தேவனுடைய அறிவுறுத்துகிற நேரத்துல பிசாசு என்ன செய்யறான்? அவன் ஆசைய உள்ள நுழைச்சி அவன் ஆசைய தேவ அறிவுரையாக என்ன செய்ய விரும்புறான்? மாத்த விரும்புறான். அப்படி என்னவா இருக்கணும்? நீ கவனமா இருந்தாதான் உன் செயலை தேவன் என்ன செய்ய முடியும்? பாராட்ட முடியும். அந்த ஆசைய தேவனுடைய அறிவுரையாக எடுத்துக்கொண்டு நாம் செயல்படுவோமானா நிச்சயமா தேவன் என்ன செய்ய முடியாது? நம்மளை பாராட்ட முடியாது. நம்மளை தேவன் பாராட்ட முடியாது. அந்த பாராட்டு என்னத்தை தடுத்துரும்? கடிச்ச சொல்றேன். அப்ப நம்ம விளங்கிக்கணும். என்ன விளங்கிக்கணும்? கர்த்தருடைய அறிவுரை, கர்த்தருடைய அப்ப அறிவுரையின்படி நான் என்ன செய்ய வேண்டும்? செயல்பட வேண்டும். முதல் அறிவுரை யாருடைய அறிவுரையின்படி? ரெபேக்காள்னு சொன்னாலியா? இந்த ரெபேக்காள் என்ன அறிவுரை? சபையாருடைய அறிவுரையின்படி செயல்பட வேண்டும். ரெபேக்காள் என்பது ரெபேக்காள் எதற்கு அடையாளம்? மணவாட்டி சபைக்கு அடையாளம். ரெபேக்காள் எதற்கு அடையாளம்? மணவாட்டி சபைக்கு அடையாளம். அப்படின்னா முதல் அறிவுரை யாருடைய அறிவுரை? சபையாருடைய அறிவுரையின்படி நான் என்ன செய்ய வேண்டும்? எனக்கு ஏதோ ஒரு அறிவுரை சொல்லணும்னா அவங்க யாராக இருக்கணும்? சபையாரா இருக்கணும், ரட்சிக்கப்பட்டவளா இருக்கணும் இல்லையா? ரட்சிக்கப்பட்டவளா இருக்கணும். ரெண்டாவது சொல்றேன் அதுலயும். அப்ப முதலாவது அறிவுரை சொல்றவங்க யாரா இருக்க கூடாது? சபையை சாராதவர்களா இருந்துடக்கூடாது. சபையை சாராதவர்களா என்ன செஞ்சிடக்கூடாது? இருந்துடக்கூடாது. இன்னும் சொல்லப்பட இப்ப ரெபேக்காள், ஈசாக்கு, யாக்கோப்பு இவங்க எல்லாம் ஒரே குடும்பம் இல்லையா? அந்த குடும்பத்தை சபை நடத்துக்கலாமா? அந்த குடும்பம் என்பதை சபை எடுத்துக்கலாமா? வேணாவா?
எடுத்துக்கலாம் இல்லையா? அப்ப என்ன வரும்? இப்ப யாக்கோபு யார் சொல்றதை கேட்டாரு? தன்னுடைய சபையை சார்ந்தவர்கள் சொல்லுகிறதை கேட்டார். சபையை சார்ந்தவர்களாக இருக்கணும். அது எந்த சபையை சார்ந்தவர்களாக இருக்கணும்? சோ நம்முடைய சபையை சார்ந்தவர்களாக என்ன செய்ய வேண்டும்? இருக்க வேண்டும் இல்லையா? அப்ப நம்முடைய சபையை சார்ந்தவர்களாக இருக்கக்கூடியவருடைய அறிவுரையின்படி நான் செயல்படுவேன். ஆனால் நிச்சயமா என் செயலை தேவன் என்ன செய்வார்னா பாராட்டுவார் இல்லையா? சரி, அந்த சபையருடைய அறிவுரை கூட எப்படிப்பட்ட அறிவுரையை எடுத்துக்கொள்ள வேண்டும், எப்படிப்பட்ட அறிவுரையை எடுத்துக்கொள்ள கூடாது. இதே யாக்கோபுடைய வாழ்க்கை ரெண்டு காரியம். ஒண்ணு என்ன அப்படின்னா, இந்த முதல் அறிவுரை தகப்பனிடத்துல போ. எங்க போ சொல்றான்? நீ எல்லாம் எடுத்துட்டு எங்க போ? எங்கேயோ போன்னு சொல்லல, எங்க போ? அப்பா கிட்ட போன்னு சொல்றான் இல்லையா? முதல் அறிவுரை என்ன அறிவுரை அப்படின்னா, முதல் அறிவுரை கேட்கணும். அந்த அறிவுரை யார் அறிவுரை? அறிவுரை சபையாருடைய அறிவுரை இல்லையா? அது எந்த சபையாருடைய அறிவுரை? ஏன் நம்ம சபையார்னு சொன்னாக்க, இப்ப நம்ம சபையாருக்கு போதிக்கிற ஒரே போதனை இல்லையா? இப்ப அதே மற்றது எப்படி போதிக்கிறாங்க நமக்கு தெரியாது இல்லையா? மற்றது நிறைய போதனைகள்ல ஏகப்பட்ட குளறுபடி இருக்கு, ஏகப்பட்ட வித்தியாசம் இருக்கு, ஏகப்பட்ட. சோ நம்ம சபை உபதேச கொண்டு வேறதுல கேட்டாக்க அவங்க தப்புன்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? வேற ஒண்ணு இல்ல. இங்க வளர்ந்த ஒரு பையன் பெங்களூருக்கு போறான். அங்க பண்ண சொல்லியிருக்காங்க, பழைய ஏற்பாடு படிக்கவே கூடாது. பழைய ஏற்பாடு அவன் ஆல்ரெடியா கொஞ்சம் போனவன். இப்ப அங்க போனா என்ன சொல்லிட்டாங்க? இப்ப நம்ம என்ன பண்றோம்? பிரசங்கம் முழுசும் புதிய ஏற்பாடு மட்டும்தான், எவ்வளவு கிடையாது. நீங்க யாரும் அப்படி ஃபாலோ பண்ணிடாதீங்க. ஆனா சொல்ல போறேன் சரியா? ரெண்டாவது சொல்றாரு, நோ பாஸ்டிங். பாஸ்டிங் போடவே கூடாது. பாஸ்டிங் போடவே. இது அவனுக்கு பச்ச போதனை. உடனே அவன் அங்கிருந்து எனக்கு போன் பண்றான், நீங்க இப்படி சொல்றீங்க, இவங்க இப்படி சொல்றாங்க, நான் எப்படி செய்யறது? இப்ப ஏன் நம்ம சபையை சார்ந்த அறிவுரை கேட்கணும் சொல்ல வரேன் இல்லையா? சரி, இது அப்படியே கொஞ்சம் நீங்க போனீங்கன்னா, பஸ்ல தாண்டி போனீங்கன்னா, நீ கல்யாணம் பண்ண கூடாதுன்றான். நீ என்ன செய்யக்கூடாது? கல்யாணம் பண்ண எங்க போக மாட்டேன், பரலோகம் போக மாட்டேங்கிறான் இல்லையா? நான் சொல்ல, நீங்க பஸ்ல தாண்டி போனீங்கன்னா அங்க சபை பேர் வேண்டாம் உங்களுக்கு சரியா? அங்க என்ன இருக்குது? கல்யாணம் பண்ண கூடாதுன்றாங்க இல்லையா? அது நிறைய பேருக்கு இப்போ பரவாயில்லன்னு தோணாலும், ஆனா என்ன செய்யக்கூடாது? இப்ப கொஞ்சம் நிறைய பேர் அப்படி தோணுது. என்னது, இந்த நல்ல வேலை கவனம் அப்படிப்பட்ட சபைக்கு போயிருந்தா கூட பரவாயில்லையே அப்படின்னு இப்ப தோணுது இல்லையா? என்ன செய்யுது? அப்ப கல்யாணம் ஆயிருந்தா கூட பொண்டாட்டி எப்படி பார்க்கணும் தெரியுமா? சகோதரியா பார்க்கணும். எப்படி பார்க்கணுமா? சகோதரியா. அதுக்கு ஒரு வசனம் என்னது? பவுல் சொல்றார், என்னது? பேதுரு சகோதரியாக தன் ஸ்திரியை கூட்டிக் கொண்டு தெரிஞ்சா. அப்ப பேதுரு மனைவி எப்படி பார்த்தாரு? பேதுரு மனைவி பவுலுக்கு சகோதரி சரியா? பேதுரு என்ன சொல்றாருன்னா, பேதுரு மனைவியாகி ஒரு சகோதரியை கூட்டிக் கொண்டு போனார் இல்லையா அப்படின்னு சொல்றாரு பவுல். அப்படி ஒரு வசனம் இருக்கா? பவுல் சொல்றாரு, பேதுரு ஒரு சகோதரியாக தன் மனைவியை கூட்டிக் கொண்டு திரியறத போல எங்களுக்கு திரிவதற்கு விருப்பம் இல்லைன்றாரு இல்லையா? இவ பவுல் என்ன, இவங்க எப்படி எடுத்துக்கிட்டாங்க அதுன்னு சொன்னா, பேதுரு மனைவியும் சகோதரி எடுத்துக்கிட்டாரு, இவங்க எடுத்துக்கிட்டாங்க. ஆனா பவுல் சொல்றது அது அவருடைய சொன்ன அர்த்தம் என்னன்னா, அவன் மனைவி எனக்கு சகோதரின்றாரு. பேதுரு மனைவி எனக்கு சகோதரின்னு பவுல் சொல்றாரு. ஆனா இந்த கூட்டம் எப்படி எடுத்துக்கிச்சு? இப்ப ஏன் நம்ம சபையில அறிவுரை கேட்கணும் சொல்ல விரும்புறேன் இல்லையா? ஏன் நம்ம சபையில அறிவுரை கேட்கணும்? ஏன் அந்த சபையில அறிவுரை கேட்கணும்? அவங்களுக்கு ஒரே உபதேசம் உபதேசிக்கப்படுது, ஒரே அறிவுரை சொல்லப்படுது, ஒரே பிரசங்கம் செய்யப்படுது. அப்ப சொல்லுகிறவங்க எப்படி இருப்பாங்க அதுல விளக்கம் சொல்ற பின்னாடி சொல்றேன். இப்ப அதுல அப்படிப்பட்ட கேட்கும் போது எனக்கு உபதேச மாறுபாடு என்ன செய்யாது, ஒரு தவறான அறிவுரை எனக்கு வருவதற்கு வாய்ப்பு. இப்ப சொல்றேன், இங்க வந்து அங்க போய் கேட்டா என்ன சொல்லிட்டாங்க அவங்க? பழைய ஏற்பாடு படிக்கவே கூடாது, பழைய ஏற்பாடு நீ தொடவே கூடாது, மரகண்ண உபவாசம் பண்ணவே கூடாது, உபவாசம் பண்ணவே கூடாது. அங்க கேட்கறேன் என்ன சொல்ல? இங்க இப்படி சொல்றீங்க, அங்க இப்படி சொல்றாங்க. நான் சொன்னேன், உனக்கு எது சௌரியப்படுது? வேற என்ன சொல்ல நானு? வசனம். அப்ப பழைய ஏற்பாடு வேணா பையன் பைபிள் எழுதி கொடுத்திருக்கிறாரு. பழைய ஏற்பாடு நான் படிக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னா ஏன் பைபிள் நமக்கு ஆண்டவர் எழுதி கொடுத்திருக்கிறாரு? அப்ப கட் பண்ணி இருக்கணும்ல. ஆனா எதை எழுதி கொடுத்திருக்கிறாரு? அப்ப எசேக்கியேல் சொல்ற, கர்த்தருடைய புத்தகம் என்ன பண்ணுங்க, தேடி வாசிங்க. ஏன் சொல்லணும்? ஒண்ணு ஜோடி இல்லாம இல்ல, எல்லாருக்கும் என்ன இருக்குது? வசனங்கள் ஜோடிக்கப்பட்டு இருக்குது. அப்ப நீ என்ன பண்ணு? தேடு. இப்ப அதை தேடி சொல்றதா இப்ப நாங்க இருக்கிறது இல்லையா?
இப்ப ஏன் சொல்றாங்க எங்கேயோ எடுத்து எங்க ஏன் போயிட்டு வரோம்? இதெல்லாம் ஒப்பனையான வசனம் அங்கங்க இருக்குது. அப்ப என்ன பண்ணி இதை நீ தேடுன்ற. அப்ப நம்ம சபையாரை சந்தோஷம் என்ன கேட்கணும்? அறிவுரை கேட்கணும் இல்லையா? அந்த அறிவுரை கூட எப்படிப்பட்ட அறிவுரையை கேட்கணும்னா, ரெபேக்கா ஈசாக்கு என்ன அறிவுரை சொன்னா? யாக்கோபுக்கு என்ன அறிவுரை சொன்னா? அப்பா கிட்ட போன்னு சொன்னான். எங்க போ? அப்ப அப்பாட்ட சேர்க்கிற அறிவுரையை கேட்கணுமே ஒழிய மற்ற அறிவுரை கேட்க கூடாது. அந்த ரெண்டாவது என்ன அறிவுரை சொல்றேன் சரியா? இப்ப என்ன அறிவுரை அவன் சொல்றான்? நீ எல்லாம் செஞ்சுட்டு எங்க போ? அப்பாட்ட போ. எல்லாம் செஞ்சு எங்க போ? அப்பா கிட்ட போ. எல்லாம் செஞ்சு எங்க போ? அப்பாட்ட போ. அப்படின்னா அப்ப எந்த அறிவுரையை நம்ம கேட்கணும்? நம்ம சபையாராக இருந்தாலும் என்ன அறிவுரையை நம்ம கேட்கணும்? அப்பா கிட்ட சேர்க்கிற அறிவுரையை கேட்கணுமே ஒழிய மற்ற எந்த அறிவுரை என்ன செஞ்சிடக்கூடாது. அவன் சொல்ற எந்த அறிவுரையாக இருந்தாலும் அது எங்க வந்து சேர்க்கணும்? அப்பா கிட்ட வந்து நம்மளை சேர்க்கணும். என்ன சேர்க்கணும்? அப்பா கிட்ட வந்து என்ன செய்யணும்? நம்மளை சேர்க்கணும் இல்லையா? அதே அதிகாரம் 27ஆம் அதிகாரத்துல கடைசி வாசிச்சு வந்தீங்கன்னா 27ஆம் அதிகாரம் கடைசி 4 வசனத்தை கொஞ்சம் படிங்க பார்க்கலாம். என் மகனே, நான் சொல்வதை கேட்டு எழுந்து புறப்பட்டு. இப்பவும் அறிவுரை சொல்றான். என்ன அறிவுரை சொல்றான்? அப்பாவை விட்டு பிரிக்கிற அறிவுரையை சொல்றான். அது நல்லது கிடத்தா அப்பா கட்ட பிரச்சனை இல்லையா? இப்ப என்ன முதலாவது என்ன அறிவுரை? அப்ப அறிவுரையின்படி நம்ம செய்யணும் இல்லையா? முதல் கட்ட புரிஞ்சுக்கணும். யாருடைய அறிவுரையின்படி செய்யணும்? சபையாருடைய அறிவுரையின்படி செய்யணும் இல்லையா? எந்த சபையுடைய அறிவுரையின்படி செய்யணும்? நம்ம சபையாருடைய அறிவுரையின்படி செய்யணும். ஏகப்பட்ட கோளாறுகள் அதெல்லாம் போனா அவனுக்கு மண்டை சுத்தி கீழே விழுந்துருவீங்க. அதெல்லாம் உங்களுக்கு வேண்டாம். அதெல்லாம் உங்களுக்கு வேண்டாம் சரியா? அப்ப நம்ம சபையோட அறிவுரையின்படி நம்ம செய்யணும். நம்ம சபையுடைய அறிவுரையே எப்படிப்பட்ட அறிவுரையை நான் கேட்கணும்? அப்பாவோடு சேர்க்குவதற்கான அறிவுரையை நான் கேட்கணுமே ஒழிய அப்பாவை விட்டு பிரிக்கிற எந்த ஒரு அறிவுரை என்ன செய்யக்கூடாது, நான் கேட்கவே கூடாது. அத நம்ம சபையாரே சொன்னாலும் சரி. அப்ப நம்ம சபையார் என்ன சொல்ல முடியும்? இப்ப ரெபேக்கா மன்னன் அறிவுரை சொன்னா அப்பா கிட்ட போய் சேருன்னு சொன்னான் இல்லையா? எங்க போ? நான் எல்லாம் சமைச்சு கொடுக்குறேன். எங்க போ? அப்பா கிட்ட போ. அப்பா கிட்ட போ. அப்பா கிட்ட போன்னு சொன்னான் இல்லையா? இப்ப அதே ரெபேக்கா எங்க சொல்றா? அப்பா விட்டு போ. அப்பா விட்டு போ. அப்பா விட்டு வேற எங்க போ? அப்பா வீட்டுக்கு வேற எங்கேயாவது போ. அப்பா விட்டு வேற எங்கேயாவது. அப்பா விட்டு நம்ம பிரான்ச் சர்ச்சில் நம்ம சபையில இருந்து ஒரு ஆளு அப்படி சொல்லி இருக்கிறார். போய் சேர்ந்துட்டார். ஒரு பைசான பெரியவர். அவரு கொஞ்சம் பயந்த சுபாவம் உள்ளவர். அது இவங்களுக்கு அவர் ரொம்ப பயப்படுவார். அப்படி இவர் என்ன பண்ணிருக்காரு? இனிமே எங்க சபைக்கு என்ன செய்யக்கூடாது. இவருக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. இப்ப நம்ம கூட இருக்கிற எங்கிட்ட ரொம்ப நெருக்கமா இருக்கிறாரு. அப்படி இருக்க அவர் என்ன சொல்றாரு? இந்த சபைக்கு என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. எங்க போ? அந்த சபைக்கு போ அப்படின்னு பக்கத்துல ஒரு சபைக்கு கட்டுகிறார். இவர் ஒரு வாரம் வரல, நான் அடுத்த வாரம் போறேன். போனாக்கா இல்லடா ஜோம் பண்ணாதீங்க அப்படின்ட்டு போயிட்டார். எனக்கு ஒண்ணுமே புரியல. 2 வாரம் கழிச்சேன். திரும்ப அவரே ஜெபிச்சிருக்கிறார். என்ன கேட்கிறாரு? ஆண்டவரே உங்களை சித்தமானா அவரே வந்து என்ன செய்யணும், என்ன சந்திக்கணும். 2 வருஷம் திரும்ப நான் சந்திக்கும் போது நான் இப்போதான் ஜோமனி முடிச்சேன். என்னன்னு அப்படின்னா, உங்களுக்கு சித்தமானா நீங்க என்ன பண்ணணும், நான் வந்து அவரை போய் சந்திக்கணும் கேண்டன கரெக்டா ஆண்டவர் கொண்டு வந்துட்டாரு அப்படின்னு. ஏன் நீங்க வரல அப்படின்னா, குறிப்பிட்ட ஆள இவரு இங்க என்ன செய்யக்கூடாது, நம்ம சபையில இருக்கிறவர் என் கூட இருக்கிறவர் அதை சொல்லி நிற்கிறார். என்னன்னு, இந்த சபைக்கு நீ என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது, நீ என்ன பண்ணு அங்க போ அப்படின்னு இல்லையா? அவரை போச்சனா இருப்பாரு, இவரை கதை நிரந்தரமா போ வச்சுட்டாரு. புரியல தானே? நிரந்தரமா போயிட்டாரு. எங்க அவர் இங்க இருக்கிறாரு. உடனே அவர் சொன்னாரு, நான் சொல்றேன், நான் என்ன பண்றேன், யாரும் வேணான்னு சொன்னாரு, அவரையும் நான் என்ன சொல்றேன், கூட்டின்னு வர சொல்றேன். யாரு வர வேணாம்னு சொன்னார் இல்லையா? அப்ப நான் சொன்ன என்ன செய்ய முடியாது, அவர் உங்கள்கிட்ட மிரட்டி இருக்கிறாரு. இப்ப நானே அவர்கிட்ட என்ன சொல்றேன், எங்க அவர் 2 வாரமும் வரல, நீங்க என்ன பண்ணு அவரை கூட்டிட்டு வாங்க, உங்க வண்டியில என்ன பண்ணுங்க அவரை கூட்டிட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்றேன்னா, அடுத்த வாரம் அவரே வண்டியில் கொண்டு வந்து இறக்குறாரு. கூட தான் இருக்கிறாங்க. என்ன சொல்றாங்க, எதுக்கு அறிவுரை வருது, சேர்க்கறதுக்கு அறிவுரை வரல, பிரிக்கிறதுக்கு அறிவுரை வருது. சபையை விட்டு பிரிக்க அறிவுரை வருது. சபையை விட்டு பிரிக்க அறிவு வருது. அப்படி ஒரே ஒருத்தன் சொன்னா, நான் சொன்னேன் இனிமே சபையில காலையை வைக்கணும்னு சொல்லி அனுப்பிட்டேன். இங்க ஒருத்தன் சொன்னா, அப்படி இங்க ஒருத்தன் அப்படி சொன்னான். அவனை சொல்றதுக்கு அப்ப நான் பேசல, பட் பேச வரும்போது அதை உங்களுக்கு சொல்றேன் சரியா? இங்க ஒருத்தன் அப்படி போய் சொல்லி இருக்கிறான், ஒரு இடத்துல போய் சொல்லி இருக்கிறான். சொல்றேன் இனிமே சபைகள் என்ன செய்யக்கூடாது, காலையை வைக்கக்கூடாது, தெருவா சுத்தின்னு கிடக்கிறான். நல்ல நல்ல நிலம், நல்ல வசதி, நம்ம ஏரியாவில் தான் இருக்கிறாங்க, நல்ல வசதி, நல்ல ஏரியா,
நான் சொன்ன பாத்தீங்கன்னா பைத்தியக்கார மாதிரி பின்னாடி ஒரு பேக், அதுல புறம் துணி, முன்னாடி ஒரு வாட்டர் கேனு, அப்படியே பார்த்தா சைக்கிள் அப்படியே சுற்றி நடக்கிறான். ஒரு முறை பார்க்கறேன், வெளியே 5 மணி ஜபத்துக்கு வரேன், இந்த தவுடர் மிஷின் இருக்கு இல்லையா, அந்த வெளியே ரோட்ல அப்படி படுத்துன்னு கிடக்கிறோம். அப்ப நம்ம என்ன அறிவுரை இருக்கணும்? சபையோடு சேர்க்கிற தகப்பனோடு சேர்க்கிற அறிவுரையா இருக்கணுமே ஒழிய தகப்பனை பிரிக்கிற அறிவுரை என்ன செய்யக்கூடாது? ஒரு நாள் இருக்கக்கூடாது. இருந்த தெருவா சுத்த விட்டுறவர் ஜாக்கிரதை. இருக்க மாட்டீங்க. ஆனா சொல்றேன், வருதுன்னா ஏதோ ஒரு காரணம் இருக்குது. வருதுன்னா ஏதோ ஒரு காரணம் வார்த்தை என்ன செய்யாது, வராது இல்லையா? ஒண்ணு இருக்குது, இல்ல இனி வரப்போகுது. ஒண்ணு இருக்குது, இல்ல வரப்போகுது. அது எனக்கு தெரியாம இருக்கலாம், அவருக்கு தலைவர் தெரிஞ்சிருச்சு. யாருக்கு? நம்ம என்ன அறிவுரை சொல்ல யாருக்கு தெரிஞ்சு போச்சு? தலைவருக்கு தெரிஞ்சு போச்சு. அதெல்லாம் பேசுறாரு, பார்த்து கவனமா இருக்கு இல்லையா? ஒண்ணு நிரந்தரமா போக வச்சிருப்பாரு, நிரந்தரமா வச்சு வந்துட்டாரு. எனக்கு ஆச்சரியமான ஆச்சரியம். ஐயோ, எனக்கு டக்குனாக்கா அவங்க தான் நான் ஏதாவது ஒண்ணு பண்ணுவேன், இப்படிப்பட்ட போயிட்டாரு. அதுக்கு பிறகு தான் புரியுது, என்ன விஷயம் புரியுது. இப்படி எல்லாம் என்ன செய்யுது? கர்த்தர் பார்க்கிற, அவர் ஞானமா செய்கிறவர். அவர் ஒண்ணு சுத்த விட்டுருவாரு, இல்ல அனுப்பிடுவாரு. ரெண்டுல ஏதோ ஒண்ணு என்ன செய்யும்? வேணானாக்க என்னவாயிரு? தகப்பனோட சேர்க்கிற அறிவுரை இரு. தகப்பனோடு அப்ப நம்ம அறிவுரை என்னவா இருக்கணும்? சேர்க்கிற. ரெபெக்காவோட அறிவுரை என்ன அறிவுரை? முதல் அறிவுரை சேர்க்கிற. அப்பாவோட என்ன பண்ண? அப்பா கிட்ட போ. 3 போ சொல்றேன், 3 போ சொல்றேன், சரியா? அதுல ஒரு போ என்ன? அப்பா கிட்ட போ. எங்க போ? அப்பா கிட்ட போ. அப்பா கிட்ட போ. அப்பா கிட்ட போ. தள்ளி விடுறான் இல்லையா? நான் போக மாட்டேன்னு சொன்னா கூட இல்ல, ஒருவேளை என்ன தடவி பார்த்து ஏசான சமைச்சிருவேன், நான் போக மாட்டேன். என்ன சொல்ற? இல்ல நீ போ. உன் மேல வர்ற சாபம் ஏன் மேல, உனக்கு வர பிரச்சனை எனக்கு, உனக்கு அது எனக்கு, நீ போ நீ போ நீ போன தள்ளி விட்டா இல்லையா? அதே ரேபாக்கள் இப்ப சொல்றா, இப்பவும் சொல்றா, போ போ. எங்க போ? எங்க அப்பா வீட்டுக்கு போ இல்லையா? எங்க அப்பா வீட்டுக்கு போ. எங்க அப்பா வீட்டுக்கு போ. சொல்றான். யாக்கோபு எதை கேட்டா தெரியுமா? நம்ம சபையா இருக்கலாம், அவர் புரிஞ்சு போச்சு. என்ன புரிஞ்சு போச்சு? தகப்பனத்துல சேர்க்கிற அறிவுரையை நான் கேட்பேன ஒழிய என் தகப்பனை பற்றி பிரிக்கிற எந்த அறிவுரையும் நான் என்ன செய்யவே மாட்டேன். நீ என்ன வேணா நினைச்சிட்டு போய் பழவே இல்லை இல்லையா? எவ்வளவு பாசமான அம்மா, எவ்வளவு பாசமான அம்மா இல்லையா? சாப்பாடு செய்ய கத்து கொடுத்தா இல்லையா? சாப்பாடு செய்ய என்ன செஞ்சா? கத்து கொடுத்தா இல்லையா? எவ்வளவு பாசமான அம்மா. அந்த பாசமான அம்மா சொன்னாலும் எனக்கு புரியணும், எந்த அறிவுரைய நான் எடுக்கணும், எந்த அறிவுரைய நான் தவிர்க்கணும். யாக்க புரிஞ்சு போச்சு? அப்பா கிட்ட சேர்க்கிற அறிவுரையை எடுப்பனே ஒழிய எங்க அப்பா விட்டு பிரிக்கிற எந்த அறிவுரை தான் செய்ய மாட்டேன், நான் எடுக்கவே மாட்டேன். தள்ளி விட்டான் இல்லையா? அப்ப முதல் அறிவுரை என்ன அறிவுரை? சபையாருடைய அறிவுரையை நம்ம என்ன செய்யணும்? கேட்கணும். அப்ப சபையோட அறிவுரையை தாண்டி நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது? அறிவுரை கேட்க போயிடக்கூடாது இல்லையா? இத ஓசியா 4ஆம் அதிகாரத்துல ஓசியா சொல்லுவார். என்னது? என் ஜனங்கள் கட்டை என்னிடத்துல என்ன செய்ய போறாங்க? ஆலோசனை கேட்க போறாங்க. 10:11 நினைக்கிறேன். ஓசியா 4:10-11 பாருங்க. என் ஜனங்கள் அறிவில்லாமையால் அறிவில்லாம சங்கரமாக, அது சேர்த்து வரி. என் ஜனங்கள் அதே வசனம் சேர்த்து படி. வாசி. என் ஜனங்கள் கட்டை நடத்தின ஆலோசனை கேட்கிறார்கள். அவர்களுடைய கோல் அவர்களுக்கு செய்தி அறிவிக்க இருக்கிறார்கள். பேசித்தன ஆவி அவளை வழி தப்பி என்ன பண்ணிடுச்சு? திரிய பண்ணிடுச்சு என்றார். பேசித்தன வழி தப்பி என்ன பண்ணிடுச்சு? திரிய பண்ணி. அப்ப யார்கிட்ட ஆலோசனை கேட்கறது கர்த்தர் விரும்பல. என் ஜனங்கள் கட்டை நடத்த என்ன செய்யறாங்க? இதெல்லாம் உங்களுக்கு எத்தனை பேசிருக்க, அப்படியே ரொம்ப முடிக்கிறீங்களே. என்ன செய்ய? சரி, மாம்சத்தின் கிளை இதை பேசியிருக்கிறேன். மாம்சத்தினுடைய கிரிகள்ல வேசித்தனம் இதெல்லாம் இதை பேசியிருக்கிறேன். மாம்சத்தின் கிரிகள் அப்படி பேசணும் இல்லையா? இன்று முதல் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு பேசிட்டு ஆவி ஆத்மா சரீரத்துல பேசும்போது வேசித்தனத்தை பேசும்போது இதை பேசியிருக்கேன். எதை? வேசித்தன ஆவினா என்ன செய்யும், என்ன செய்யும், ஏதை வேசித்தன ஆவின்னு சொல்றாரு அப்படின்லாம் உங்களுக்கு அதில் பேசியிருக்கேன். சரியா? அதை போய் பாருங்க, இருக்கும் பாருங்க. அந்த நோட்டை கொஞ்சம் திருப்பி பாருங்க. நோட்டை பார்த்து என்ன தெரியும்? 4 வசனம் மட்டும் எழுதி வச்சிருப்போம். என்ன தெரிய போகுது? அந்த செய்தியெல்லாம் உட்காந்து என்ன பண்ணுங்க, ஏதாவது கேளுங்க, அதில் விளக்கம் புரிஞ்சுக்க. வேசித்தன ஆவினா ஏன் வேசித்தன ஆவின்னு சொல்றாரு, அது ஏன் வேசித்தனை ஒப்பிடுறாரு அப்படின்னு விளக்கமா பேசியிருக்கேன். அப்ப தேவன் என்ன விரும்புகிறான்? நான் யாரு ஆலோசனை கேட்கணும். சங்கீதம் 1:6 எப்படிதான் ஆரம்பிக்கிறாரு? ஆரம்பிக்கும் போதே சொல்றேன், எப்பா இதெல்லாம் கேட்காதப்பா, இதெல்லாம் என்ன செய்யாத. அப்ப நம்ம கேட்கிற ஆலோசனையும் இருக்குது, கேட்காத ஆலோசனையும் இருக்குது இல்லையா? எப்படிப்பட்ட ஆலோசனை கேட்கணும்? தகப்பனோடு சேர்க்கிற ஆலோசனையை கேட்கணுமே ஒழிய தகப்பனை பற்றி பிரிக்கிற எந்த ஆலோசனையும் செய்யக்கூடாது, நாம் கேட்கவே கூடாது. என்னபடி இது யார வேணாலும் இருக்கலாம்.
அது யாரை வேணாலும் இருக்கலாம். நம்பர் 2, அப்பாவுடைய ஆலோசனை அறிவுரையை கேட்கணும். ஒன்னு யாரு? சபையாருடைய அறிவுரையை நம்ம கேட்கணும். ரெபேக்கா அறிவுரையை கேட்டார் இல்லையா? நம்பர் 2 என்ன? அப்பாவுடைய அறிவுரையை கேட்டார். அப்பாவுடைய அறிவுரை. அப்பாவுடைய அறிவுரை என்ன அப்படின்னா, அம்மாவுடைய அறிவுரை, சபையோட அறிவுரை என்ன? அப்பா கிட்ட போ இல்லையா? அப்பா கிட்ட போ. அப்பாவுடைய அறிவுரை என்ன? ஆசீர்வதிக்கிற இடத்துல போ. ஆசீர்வதிக்கிறவர்கள் இடத்தில் போ. சபையார் அறிவுரை என்ன? அப்பா கிட்ட போ இல்லையா? அப்பா அறிவுரை சொல்றாரு. அப்பா அறிவுரை என்ன அப்படின்னா, ஆசீர்வதிக்கிறவர்கள் இடத்துல போ. அப்பாவுடைய அறிவுரை என்ன? ஆசீர்வதிக்கிறவர்கள் இடத்துல போ. 28ஆம் அதிகாரம் 1 to 5 வரைக்கும் அப்படி கடனை வாசிச்சா அது உங்களுக்கு புரிஞ்சிடும் இல்லையா? 28, ஈசாக்கு யாக்கோபை அழைத்து அவனை ஆசீர்வதித்து பெண் கொள்ளாமல் எழுந்து புறப்பட்டு பதன் அறாமல் இருக்கிற உன் தாயினுடைய தகப்பனாகிய உன்னை ஆசீர்வதித்து பல ஜனக்கூட்ட வாக்கும்படி. இப்ப அப்பா அனுப்புற, அப்பா போக சொல்றாரு. எங்க போக சொன்னாரு? உன்னை ஆசீர்வதிக்கிறவன் இடத்துல போன சொன்னார். எங்க ஆசீர்வதிக்கிறார்? 24ஆம் அதிகாரம் வாங்க. 24ஆம் அதிகாரம் வாங்க. 24ஆம் அதிகாரம் வாங்க. 59, 60. ஆதியாகமம் 24, 59, 60. அப்படியே அவர்கள் யாரு? லாபானும் பெத்துவேலும் அவர்கள் தங்கள் சகோதரிகள் ரெபேக்காளை அவள் தாதியையும் ஆபிரகாமின் ஊழியக்காரனையும் அனுப்பிவித்து ரெபேக்காளை வாழ்த்தி, எங்கள் சகோதரியே. அப்ப இவங்க யாரு? உன்னை ஆசீர்வதிக்கிறவர்கள். எங்க அப்பா அறிவுரை யார் கேட்ட? அப்படி இருக்குது. அப்பா அம்மாவுடைய அறிவுரை எங்க இருக்குது? அப்பா கிட்ட போ இல்லையா? இப்ப அப்பாவும் அறிவுரை சொல்றாரு. அப்பாவுடைய அறிவுரை எப்படி இருக்குது? உன்னை ஆசீர்வதிக்கிறவர்கள் இடத்துல போ. எங்க போயிடாத? எங்க போயிடாத? சபிக்கப்பட்ட இடத்துக்கு போயிடாத. கானானியர் என்ன செஞ்சிடக்கூடாது? பெண் கொண்ட இந்த கானானியர் யாரு? ஆதியாகமம் 9ஆம் அதிகாரத்திலே 8ஆம் அதிகாரம் சபிக்கப்பட்டவங்க யாரு? கானான் சபிக்கப்பட்டவன் இல்லையா? கானான் சபிக்கப்பட்டவன். அப்ப யாக்கோபு என்ன சொல்றாரு? சார் ஈசாக்கு என்ன சொல்றாரு? எப்பா நீ எங்க போன தெரியுமா? நீ போக வேண்டிய இடம் இருக்கு. எங்க போகணும்? உன்னை சபிக்கிறவன் கிட்ட போயிடாத. இல்ல சபிக்கப்பட்டவன் கூட்டத்தை என்ன பண்ணிடாத, போயிடாத. எங்க போ? உன்னை ஆசீர்வதிக்கிறவன் இடத்துல போ. உன்னை ஆசீர்வதிக்கிற இடத்துல போய் என்ன பண்ணிட்டு சேர்ந்துரு. வாசிக்கிற பாருங்க, அழகா சொல்றாரு பாருங்க. 60ஆம் வசனம். ரெபேக்காளை வாழ்த்தி, எங்கள் சகோதரியே. இது பரவாயில்ல. அடுத்த வசனம் ரொம்ப ஆசீர்வாதமான வசனம். உன் சந்ததியா. இது யாருக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம்? 22ஆம் அதிகாரத்துல ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம். ஆபிரகாமை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். என்னன்னு? உன் சந்ததியார் சத்துருக்களின் வாசலை சுதந்தரிப்பார்கள். ஆதியாகமம் 22 உன் சந்ததியார் 16, 17, 17. ஆதியாகமம் 22, 17. உன் சந்ததியார் சத்துருக்களின் வாசலை சொல்வார்கள் என்று தேவதூதன் வானத்திலிருந்து ஆசீர்வதிக்கிற 2வது முறை இல்லையா? தேவதூதன் 2வது முறை ஆபிரகாம் தரிசனமாகி இதெல்லாம் ஆசீர்வதிச்சு வராரு. அதுல ஒரு ஆசீர்வாதம் என்ன? உன் சந்ததியார் உன் சத்துருக்களின் வாசலை சுதந்தரித்துக் கொள்ளுவார்கள். இந்த சொன்ன ஆசீர்வாதத்தை தான் யார் சொல்றா? ரெபேக்காவுடைய அண்ணன் லாபான் சொல்றான் இல்லையா? எங்கள் சகோதரியே, நீ கோடா கோடியா பெருகுவாயாக, உன் சந்ததியார் சத்துருக்களின் வாசலை. அப்ப இங்க சொன்ன அந்த ஆசீர்வாதம் எப்படி லாபானுக்கு தெரியும்? இது ஆபிரகாம் சொன்ன ஆசீர்வாதம் இல்லையா? இப்பதான் ரெபேக்காள் பிறக்கிறா. எப்பதான்? இதுக்கு கீழே தான் என்ன செய்ய 22 கீழே என்ன சொல்றா? பெத்துவேல் ரெபேக்காளை பெற்றான் அப்படின்னு அவன் சொல்றாங்க இல்லையா? உங்க அண்ணன் மனைவி பிள்ளைகளை பெற்றெடுத்திருக்கிறப்ப நான் ஒரு பிள்ளையை பெற்றெடுத்துட்டான், மில்கால் பிள்ளையை பெற்றெடுத்திருக்கிறான். அதுல ஒருத்தி யாரு? பெத்துவேல். அந்த பெத்துவேல் என்ன பெற்றிருக்கிறான்? ரெபேக்காளை பெற்றிருக்கிறான். அப்படிதான் சொல்றான் இல்லையா?
ரெபேக் பெத்துவேலை பெற்றான். பெத்துவேல் என்ன செய்யறான்? ரெபேக்காளை பெற்றெடுத்த ஒரு ஆள் வந்து சொல்றான் ஆபிரகாம் கிட்ட, இல்லையா? இது உங்களுக்கு பேசிட்டேன். இதுவும் எப்ப திருமண கல்யாணத்தை ஒழுங்குபடுத்துவார்னு இதையும் உங்களுக்கு பேசிட்டேன். சரியா? போன வருஷம் தான் பேசுறேன். அதெல்லாம் எப்படி நீங்க தினமும் தான் சொல்றீங்க. அதெல்லாம் நாங்க மைண்ட்ல வச்சா எங்க மைண்ட் என்ன ஆவறது? ஒன்னும் ஆகாது. நல்லா இருக்கும், வைங்க, இல்லையா? இதை விட்டு வேற என்னமா வச்சுட்டு நடக்கிறீங்க மைண்ட்ல. அதெல்லாம் தூக்கி போட்டு இதை வைங்க. அப்பதான் மைண்ட் நல்லா இருக்கும். மைண்ட் என்ன செய்யும்? நல்லா இருக்கும். இங்க ஆபிரகாமுக்கு கொடுத்த ஆசீர்வாதம் யாருக்கு தெரியுது? லாபானுக்கு தெரியுது. அப்ப ஆஸ்வதிக்கிறது யாரு? ஆண்டவர். யாரை வச்சு ஆஸ்வதிக்கிறார்? லாபானை வச்சு என்ன செய்யறார்? ஆஸ்வதிக்கிறார். இப்ப யாக்கோபு ஈசாக்கு சொல்றாரு, மகா யாக்கோபு எங்க போன தெரியுமா? நீ உன்னை ஆசீர்வதிக்க கிட்ட போ. ஆனா மறுபக்கம் யாரு இருக்கிறா? சபிக்கப்பட்டவனும் இருக்கிறான். சபிக்கப்பட்டவனும் இருக்கிறான். அந்த சபிக்கப்பட்ட என்ன பண்ணிடாத, போயிடாத. எங்க போ? ஆசீர்வதிக்கிறேடா. ஆசீர்வதிக்கிறேன் போப்பா. ஆசீர்வதிக்கிறவன் கிட்ட போப்பா. ஆசீர்வதிக்கிறவன் கிட்ட போப்பா. அப்ப அம்மாவுடைய அறிவுரை வேற, அப்பாவுடைய அறிவுரை வேற. அப்பாவுடைய அறிவுரை, அப்பனா யாரு? இது ஒரு குழப்பம் வந்துடக்கூடாது, இல்லையா? அப்பானா யாரு? ஊழியக்காரனுடைய ஆலோசனை, ஊழியக்காரனுடைய அறிவுரையை கேட்கணும். ஈசாக்கு யாக்கோபுக்கு ஊழியக்காரன் யாரு? ஈசாக்கு. யாக்கோபுக்கு ஊழியக்காரன் யாரு? முதல் யாருடைய அறிவுரை கேட்கணும்? சபையாருடைய அறிவுரை கேட்கணும். ரெண்டாவது யாருடைய அறிவுரை கேட்கணும்? ஊழியக்காரனுடைய அறிவுரை. அந்த ஊழியக்காரன் தான் யாரு? பவுலை கிட்ட சொல்லுவார், உங்களை சுவிசேஷத்தினால என்ன செஞ்ச? பெற்றெடுத்த. அப்ப தகப்பன் சொல்றது யாரு? ஊழியக்காரன். தகப்பன் மாத்திர அவர் அப்பா தான், அவர் பிரதான அப்பா. சரியா? அவர் அடுத்த சொல்றேன். அப்ப என்ன செய்யணும்? ஊழியக்காரனுடைய அறிவுரையின்படி நான் என்ன செய்யணும்? ஊழியக்காரன் அறிவுரை எப்படி இருக்கும்? என்ன ஆசீர்வதிக்கிறவங்க நான் ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு ஏதுவா இருக்குமே ஒழிய நான் சபிப்பதற்கு ஏதுவா என்ன செய்யாது. அப்ப நம்முடைய பார்வை என்னவா தெரியும்? ஒருவேளை யாக்கோபு என்ன நினைச்சவரு, அப்பா எப்படி இருக்கிறாரு? எங்க தாத்தாவே பயங்கர பணக்காரரு. யாரு? ஆபிரகாம் பயங்கர பணக்காரர், இல்லையா? அப்ப மகன் ஈசாக்கு எப்படி இருப்பா? அதை விட பணக்காரர் இருப்பார், இல்லையா? இவ்வளவு லக்ஸூரியா வாழ்ந்து, இவ்வளவு ஆஸ்வாதம் வாழ்ந்துட்டு எங்க போக சொல்றாரு? போகும்போது ஒரு கார் வாங்கி கொடுத்து அனுப்பினாரா? ஒரு கல்யாணம் கொடுத்து அனுப்பினாரா? இல்ல, இல்லையா? எப்படி போக சொல்றாரு? சரி, ட்ரெஸ் எல்லாம் கொடுத்து அனுப்பினாரா? பைபிளே சொல்லுது, ஒரு கோலை கையில கொடுத்து அனுப்பிட்டார், போப்பான்ட்டார், இல்லையா? எந்த பிள்ளை போகும்? விரிக்க பாய் இல்ல, படுக்க இடம் இல்ல, வைக்க தலகாணி இல்ல, மாற்ற வஸ்திரம் இல்ல. ஒரு பணக்கார விட்டு மகனை போப்பான்னு சொல்லி கம்மனு அனுப்பிட்டான். அவன் எங்க போவான்? எவ்வளவு வருத்தமா போயிருப்பான், இல்லையா? ஆனா போக வைக்கிறது எங்க அப்படின்னா, உன்னை சாதாரண இடத்துக்கு போக வைக்கல, உன்னை சபிக்க வைக்க போக வைக்கல, உன்னை ஆசீர்வதிக்கிற இடத்துல நான் என்ன செய்யறேன்? நான் போகிறேன். அப்ப அப்பாவுடைய ஆலோசனை, ஊழியக்கார அறிவுரை எப்படி இருக்கும்? நான் ஆசீர்வாதத்தை பெறுவதற்கான இடத்துல தான் இருக்கும். அப்ப எதுக்கு ஏற்றபடி இருக்கக்கூடாது? சபிக்கப்படுவதற்கு ஏதுவா என்ன செய்யக்கூடாது? ஊழியக்காரர் ரெண்டு இருக்குது. இப்ப ஏன் ஈசா என்ன சொல்றாரு? கானான் இடத்துல போகாம எங்க போ? உன்னை ஆசோட இடத்துல போன்னு சொல்றா, இல்லையா? லாபான் இடத்துல போ, ரெபேக்கா பெத்தோட இடத்துல போன்னு சொல்றா, இல்லையா? இவங்க யாரு? இவங்க உன்னை ஆசீர்வதிக்கிறவர்கள், இல்லையா? இவங்க யாரு? இவங்க ஏற்கனவே சபிக்கப்பட்டவங்க. இந்த சந்ததியே சபிக்கப்பட்ட சந்ததி. இந்த சந்ததியே சபிக்கப்பட்ட சந்ததி. இது நமக்கு வேண்டாப்பா. எங்க போ? அங்க போ. அப்ப அப்பாவுடைய அறிவுரை, ஊழியக்கார அறிவுரை எதுக்கு ஏற்றபடி இருக்கும்? ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு ஏற்றபடி இருக்கும். ஆமே. அப்ப ரெண்டாவது போ, எங்க போ? ஆசீர்வதிக்கிற இடத்துல போ, இல்லையா? நம்பர் 3. மூணாவது போ, எங்க போ? ஆசீர்வதிக்கப்பட்ட இடத்துக்கு போ. ஆதியாகமம் 31 அதிகாரம் 3 வசனம். ஆதியாகமம் 31 3 12. கர்த்தர் யாக்கோபை நோக்கி, உன் பிதாக்களின் தேசத்திற்கும் உன் இனத்தாராண்டைக்கும் நீ திரும்பி போ, நான் உன்னோட கூட இருந்து இருப்பேன் என்றார். 14 வசனம். நீ தூணுக்கு எத்தனை வசனம்? 13. நீ தூணுக்கு 2 3 வாசிச்சுட்டு 13 வாசிக்கிறியா? இல்ல, 3 வாசிச்சுட்டு கர்த்தர் யாக்கோபுக்கு தரிசனமாகி போன்னு சொல்லிட்டார், இல்லையா? திரும்பி போ. அப்ப சொல்லிட்டு எங்க போக சொல்றாரு? 13 வசனம் இப்ப வாசிங்க. நீ தூணுக்கு அபிஷேகம் பண்ணின. இந்த பெத்தேலுக்கு முன்னாடி என்ன பேரு? 28 அதிகாரம் லூசுன்னு பேர், இல்லையா? என்ன பேரு?
லூஸ்லாம் இந்த லூஸ் இல்ல, சரியா? அது லூஸுக்கு வேற அர்த்தம். அதனால நீங்க இந்த லூஸ் நினைச்சுக்காதீங்க. சரி, அப்படி கூட எடுத்துக்கோங்க. முதல்ல என்னவா இருந்துச்சு? லூசா இருந்துச்சு இல்லையா? அந்த ஸ்தலத்துக்கு லூசா இருந்துச்சு. இப்ப அந்த என்ன பேர் வைக்கிறா? பெத்தேல்னு பேர் வைக்கிற இல்லையா? அப்ப என்ன இடம் அது? ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட இடத்துக்கு நீ போ. இப்ப ஆண்டவருடைய அறிவுரை எப்படி இருக்குது? ஆசீர்வதிக்கப்பட்ட இடத்துக்கு போன்ற சபையாருடைய அறிவுரை அப்பா கிட்ட போ. எனக்கு அப்பா என்ன செய்வாரு? உன்னை ஆசீர்வதிக்கிறவங்க அனுப்புவார் இல்லையா? இப்ப அப்பா எங்க அனுப்புறாரு? ஆசீர்வாதம் அனுப்புறாரு இல்லையா? இப்ப ஆண்டவர் எங்க அனுப்புறாரு? ஆசீர்வதிக்கப்பட்ட இடத்துக்கு அனுப்புறாரு. அப்படின்னா எல்லாருடைய ஒரே அறிவுரை இல்ல. கடைசி வரைக்கும் யாக்கோபு சபையோடைய அறிவுரை மட்டுமே கேட்டில்ல. அப்பா சபையோடைய அறிவுரை கேட்கும் போது சபையோடைய அறிவுரை கேட்கணும் இல்லையா? இப்ப கொஞ்சம் வளர்ந்துட்டார். அடுத்து யாரு அறிவுரை கேட்கிறாரு? அப்பாவுடைய அறிவுரை கேட்கிறார் இல்லையா? இப்ப அதோட முடிக்கல. அடுத்து என்ன கேட்கிறாரு? ஆண்டவருடைய அறிவுரை கேட்கிறார். உன்னுடைய படிப்படியான வளர்ச்சி இந்த செயலை தான் தேவன் என்ன செய்ய விரும்புறாருன்னா, என் பார்வையில அருமையானது. யாக்கோபே, நீ என் பார்வையில் அருமையானபடியா கனம் பெற்றாய். அப்ப எந்த செயல் அருமையான செயல்? அறிவுரையின்படி நடக்கிற செயல் அருமையான செயல். ஆமே, அறிவுரையின்படி நடக்கிற செயல். இந்த அறிவுரை யாருக்கு கிடைக்கல? ஏசாவுக்கு கிடைக்கல இல்லையா? ஏசாவுக்கு கிடைக்கல. அவன் எங்கப்பா கல்யாணம் பண்ணா? சபிக்கப்பட்ட சந்தல கல்யாணம் பண்ணா. அவர்கள் ஈசாக்குக்கும் ரெபெக்காளுக்கும் மனநோவா இருந்தார் அப்படின்னு பைபிள் சொல்லுது. எப்படி இருந்தாங்களா? மனநோவா இருந்தாங்களா? இப்ப இந்த அறிவுரை யாரு இப்படி நடக்க விரும்பல? ஏசா கேட்டு நடக்க விரும்பல. அதனால வாழ்க்கை எப்படி போயிடுச்சு? இவனை பத்தி கதை மல்கில சொல்லுவாரு, அவன் கட்டுவான், நான் இடிப்பேன். அவனை சிநேகிக்கல, அவனை வெறுக்கிறேன். உன்னை நான் சிநேகிக்கிறேன். ஏன் சிநேகிக்கிறேன்? உன்னை சிநேகிக்கிற பல காரியம் உண்டு. அதுல ஒரு காரியம் என்ன? அறிவுரையின்படி நீ செய்கிற இல்லையா? தனக்கு ஆசை அநேகம் இருக்குது இல்லையா? தனக்கு ஆசை. நான் சொல்றேன், அவன் கல்யாணம் பண்ணிட்டான், நம்மளும் என்ன பண்ணலாம்? கல்யாணம் பண்ணலான்னு என்ன வரும்? யாருக்கு? ஏசா ரெண்டு பேருக்கு ஒரே வயசு தானே. அவன் மட்டும் அங்க அவளை கல்யாணம் பண்ண, நான் வேலை கல்யாணம் பண்ண கூடாது ஆசை வரும். அவன் சொல்றான், எனக்கு ஆசைகள் அநேகம் வந்தாடும், ஏன் ஆசை நடக்க விரும்பல, என் அறிவுரையின்படி நான் நடக்க விரும்பல. எனக்கு ஆசை அநேகம், பட் ஏன் ஆசை நான் என்ன செய்ய விரும்பல, நிறைவேற்ற விரும்பல, அறிவுரையின்படி நான் செய்ய விரும்புறேன். ரெண்டாவது பார்க்கிறாரு, என்ன யாருடைய அறிவுரை? சபையாருடைய அறிவுரை. ரெண்டாவது அறிவுரை பார்க்கிறாரு, அதே சபையுடைய அறிவுரை எதுக்கு ஏற்றபடி இருக்கணும்? அப்பா கிட்ட சேர்க்கறதுக்கு ஏற்றபடி இருக்கணும் இல்லையா? அப்பாவுடைய பிரிக்கிறது ஏற்றபடி என்ன செஞ்சிடக்கூடாது, இருந்துடக்கூடாது. இப்ப ரெண்டாவது அறிவுரை பார்க்கிறோம், அப்பாவுடைய அறிவுரை. இவர் அறிவுரை எங்க போகுது? உன்னை ஆசீர்வதிக்கிற மட்டும் அனுப்புவோம் வா. உன்னை ஆசீர்வதிக்க ஒரு கூட்டம் இருக்குது, உன்னை ஆசீர்வதிக்கிறதுக்கு ஒரு கூட்டம் இருக்குது. உன்னை ஆசீர்வதிப்பதற்காக தேவன் என்ன பண்ணி வச்சிருக்கிறான்? சிலர் ஏற்படுத்தி வச்சிருக்கிறான். அந்த ஆசீர்வதிக்கிற இடத்துக்கு நீ என்ன பண்ணணும்? உன்னை அனுப்புறா வா, நீ அங்கதான் போகணும் வா, நீ அங்கதான். அப்ப யார் அனுப்பணும்? ஆசீர்வாதத்தை பெறதுக்கு யாரை அனுப்பணும்? அப்பா அனுப்பணும். யார் அனுப்பணும்? நீயா தேடக்கூடாது ஆசீர்வாதத்தை. நீ என்ன செய்யக்கூடாது? அங்க போனா ஆசீர்வாதமா இருப்பேன், இங்க போனா ஆசீர்வாதம் இருப்பேன், அங்க போனா எங்க போனா ஆசீர்வாதம் இருக்க முடியாது. சபிக்கல, அதான் உண்மை. நீ எங்க போனாலும் ஆசீர்வாதம் இருக்க முடியாது. உன் ஆசீர்வதிக்கிறத யார் அனுப்பணும்? சபையார் அனுப்ப கூடாது இல்லையா? இதே யாரு சொன்னா? இப்ப ரெபெக்கா வேற வீட்டுக்கா போக சொன்னா, அந்த வீட்டுக்கு போக சொன்னா. ஆனா அவருக்கு என்ன புரியுது? என்ன அனுப்புறது யாரா இருக்கணும்? என் அப்பாவா இருக்கணும். என் அப்பாவுடைய அறிவுரையின்படி நான் போனாதான் நான் என்னவா இருக்க முடியும்? ஆசீர்வாதமா இருக்க முடியும். அப்பாவுடைய அறிவுரை இல்லாம நீ போனா நீ ஒரு காலம் என்னவா இருக்க முடியாது. உன்னை சபிக்கல, ஆசீர்வாதம் இருக்க வாய்ப்பே கிடையாது. இது யாருக்கு புரிஞ்சு போச்சு? யாக்கோபுக்கு புரிஞ்சு போச்சு. ஓஹோ, நான் சபையாருடைய அறிவுரைப்படி கேட்டேன், என்ன ஆகும்? ஒண்ணு மேல போனோம், இல்ல சொத்த விட்டுருவார். ஒண்ணு உண்மையதான் சொல்றேன். ஒண்ணு சரிப்பா நீ என்ன பண்ணுவேனா, சரி இது வரைக்கும் நீ உழைச்சது போதும், நீ இனிமே என்ன பண்ணிடு, என்கிட்ட வந்து சேர்ந்துருப்பான் அப்படின்னு பாரு. இல்ல அங்க போய் சேர்ந்துருன்னு பாரு. ஒண்ணு அங்க போயான சேரு, இல்ல என்கிட்ட வந்து சேர்ந்து பாரு இல்லையா? இப்ப நல்லாலனாக்கா என்கிட்ட வந்துருன்னு பாரு இல்லையா? இப்ப நல்லால ஏன் அந்த வேலையை அவன் செய்வான் இல்லையா? நல்லாலதான் ஏன் அந்த வேலையை அவன் செய்வானா? செய்ய மாட்டான் இல்லையா? செய்வானா? செய்ய மாட்டான் இல்லையா? பாக்குறேன் பாரு, சரியா? அப்படி செய்ய மாட்டான் இல்லையா? அப்ப அவரு பார்த்தாரு, சரிப்பா இது வரைக்கும் நீ இருந்தது போதும், என்ன பண்ணு, சரி போயிட்டு ஓகே போய் ஓகே பாய் அப்படின்ட்டு போயிட்டாரு இல்லையா? அவரு பாயின்ட்டு போயிட்டாரு இல்லையா? அப்படி போகும்போது மிரியாமுக்கு ஒரு பாய் சொல்லிட்டு போனார் இல்லையா?
மிரியாம் பாய் அப்படின்னு சொல்லிட்டு போனார் இல்லையா, அக்கா என்னமா மாறிட்டாங்க, பியூர் வெள்ளையா மாறிட்டாங்க இல்லையா. பியூர் என்ன பண்ணிட்டாங்க, பியூர் வெள்ளையா மாறிட்ட வெள்ளை வெளியேன்னு ஆயிட்டாங்க அக்கா இல்லையா. போகும்போது என்ன பண்ணிட்டு போயிட்டாரு, மிரியாம் என்ன பண்ணிட்டு போயிட்டாரு, பாய் அப்படி சொன்னார் இல்லையா. அப்படி பாயினா இருப்பாரு, அக்கா என்னமா மாறிட்டா, பியூர் ஒயிட்டா மாறிட்டான் இல்லையா. அப்புறம் அப்பப்போ கெஞ்சணும் மோச போயிடும், ஐயா இந்த வெள்ளைய கொஞ்சம் கருப்பா என்ன செய்யுங்க, நீ கம்மனே முதல்ல கருப்பை விட்டு ஏன் பிரச்சனை வருது இல்லையா. அது ஏன் கருப்பாக்களோட கல்யாணம் பண்ண, அது ஏன் கருப்பாக்களோட கல்யாணம் பண்ண. அவர் பார்த்தாரு முள்ளு வெளியாக்கிட்டார், என்ன செய்ய. கருப்பு வேலைக்கு நேரம் என்ன பண்ணாதீங்க, கருப்பு வேலைக்கு நேரம் என்ன பண்ணாதீங்க, சண்டை போடாதீங்க இல்லையா. கருப்பா இருக்கு வெள்ளையா இருக்கு அப்படி சண்டை போடாதீங்க, நல்ல வெள்ளையாக்கிட்டா வம்பா போயிட போறோம் இல்லையா. மிரியாம் எதுக்கு சண்டை போட்டா, எத்தியோப்பியா தெரியா மோசே கல்யாணம் பண்ண, மோசே எப்படிப்பட்ட சக்க செவன் இருக்கான் இல்லையா. மோசே பொண்ணாட்டி எப்படி இருக்கானா, எத்தியோப்பியா தெரியா இல்லையா, எத்தியோப்பியா எப்படி இருப்பான், கருப்பா இருப்பான் இல்லையா. அவன் ஒரே சண்டை, எப்படி கருப்பாக்கிற பொண்ணை கல்யாணம் பண்ணலாம், எப்படி கருப்பாக்கிற பொண்ணை கல்யாணம் பண்ணலாம். கத்தரை பார்த்தாச்சு, நீ வெள்ளையாயிரு, நீ என்ன மாதிரி நீ வெள்ளையாயிரு. இவரு வெள்ளையாக்கிட்டாரு இல்லையா. எப்படி வெள்ளையாக்கிட்டாரு, பியூர் ஒயிட் ஆக்கிட்டாரு. எது வந்து தலையில இருந்து கால் வரைக்கும் பியூர் ஒயிட் ஆகிட்டாரு. என்ன செய்ய, அதனால கருப்பளிக்கு என்ன பண்ணாதீங்க இல்ல, கருப்பளிக்கு என்ன பண்ணாதீங்க, சண்டை போடாதீங்க இல்லையா. அப்புறம் பியூர் வெள்ளையாக்கிட்ட வம்பா போயிடும், அதாவது பெரிய சங்கடமா போயிடும். அன்னைக்கு மோசம் இருந்தா இன்னைக்கெல்லாம் யாரும் அப்படி இல்லை. என்னன்னு அன்னைக்கு மோச கதை, ஐயா சரி ஏதோ தெரியாத பண்ணிட்டா ஐயா விட்டுறையா அப்படி அவரு கெஞ்சினார். இன்னைக்கெல்லாம் யாரும் என்ன செய்ய மாட்டான், பார்த்தல தெரிஞ்சு இப்போ அப்படி இவனும் பாய் சொல்லிட்டு போறதால இன்னைக்கு இருக்கிறாங்க. அதனால என்ன செஞ்சிடாத அப்படி போயிட்டு இது பண்ணிட்டு மோச காலம் போயிடுச்சு. ஆனா அப்படி போய் சண்டை போட்டு கிடக்காது சரியா. அப்ப தேவன் பார்க்கிறார், சபையார் எங்க அறிவுரை பண்ணணும், அப்பா கிடைச்சாக்க அறிவுரை பண்ணணும் இல்லையா. அப்பா என்ன அறிவுரை பண்ணணும், உண்மையான அப்பா வந்து என்ன அறிவுரை பண்ணுவாரு, ஆசீர்வதிக்கிற இடத்துக்கு அனுப்புவார் இல்லையா. ஆண்டவர் எங்க அனுப்புறாரு, ஆசீர்வதிக்கப்பட்ட இடத்துக்கு போ இல்லையா. 3 போ, ஒரு போ எங்க போ, அப்பா கிட்ட போ இல்லையா. 3 போ, 3 போ, எங்க போ, அப்பா கிட்ட போ. அடுத்து எங்க போ, ஆண்டவர்கிட்ட போ இல்லையா. ஆண்டவர் சொல்றாரு ஆசீர்வாத இடத்துக்கு போ இல்லையா. ஆண்டவர் சொல்றாரு ஆசீர்வதிக்கப்பட்ட இடத்துக்கு போ. எல்லா இடத்துல இருக்காத, எந்த இடம் நீ தோனுக்கு அபிஷேகம் பண்ண பாரு, அந்த இடம் முதல்ல எப்படிப்பட்ட இடம், லூசா இருந்துச்சு, நீ போனா அந்த இடமா மாறும், ஆஸ்வதிக்கப்பட்ட அது பெத்தேலா மாறும். தேவதூதர் ஏறுவதும் இறங்குவதும் இருக்கும். அப்படிப்பட்ட ஆசீர்வதிக்கப்பட்ட இடத்துக்கு என்ன பண்ணு, நீ கடந்து போப்பா. அப்ப தேவன் என்ன செய்ய விரும்புறா, இந்த செயல் தான், இந்த 3 அறிவுரை தான் யார நடத்துச்சு, யாக்கோபை நடத்துச்சு. எங்க நடத்துச்சு, அப்பா கிட்ட நடத்துச்சு, ஆஸ்வதிக்கிட்ட நடந்துச்சு, ஆண்டவன் நடந்துச்சு. இந்த 3 அனுப்புதலும் இந்த 3 போவோம் யாக்கோபை கேட்டு அப்படியே செஞ்சா என்ன பண்ணப்பட்டார் அப்படின்னா, கடந்து போக வேண்டிய ஆசீர்வாதத்தை தடுத்துட்டார். கணம் என்ன செய்யும், தன்னை விட்டு கடந்து போக வேண்டிய ஆசீர்வாதத்தை அவர் தடுத்துட்டார். கடந்து போக வேண்டிய இந்த ஆசீர்வாதம் யாருக்கு போக வேண்டியது, ஏசாவுக்கு போக வேண்டியது, ஏசாவுக்கு போக வேண்டியது. ஏசாவை நான் சிநேகிக்கல, நான் கனம் பண்ணல, ஆனா யாக்கோபே உன்னை கனம் பண்றேன். அந்த கனம் என்ன செய்யும் தெரியுமா, உன்னை விட்டு கடந்து போக வேண்டிய ஆசீர்வாதத்தை தடுத்து அது உனக்கே உரியதாக அதை மாற்றிவிடும். ஆமே. அப்ப நம்மளை விட்டு கடந்து போகிற ஆசீர்வாதத்தை எல்லாம் இந்த மாதத்தை தேவன் என்ன செய்ய விரும்புறா, தடுத்து அதை நமக்கே தர விரும்புறா. அப்படி நமக்கு தர வேண்டிய ஆசீர்வாதம் கடந்து போகாம நமக்கே கிடைக்கலனா ஒன்னு செய், தேவன் பாராட்டக்கூடிய செயலை செய். தேவன் எதை பாராட்டுவா, அறிவுரையின்படி செயல்படுகிறதை கர்த்தர் பாராட்டுவார். கண்களை மூடலாமா, கண்களை மூடலாமா. தகப்பனே தந்தையே தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே தந்தையே தலை நிமிர செய்பவர் நீரே. உன் தலையை நிமிரப்பணும்னு கர்த்தர் விரும்புறா, உன்னை கனப்படுத்தணும்னு கர்த்தர் விரும்புறா, கனப்படுத்தணும்னு கர்த்தர் விரும்புறா. இந்த புதன்கிழமை மீட்டிங் பாச முடிக்கும் போது நான் முழங்கால் போட்ட உடனே, முழங்கால் போட்ட உடனே தீர்க்கமா என் காதுல சொன்ன வார்த்தை, நீ என் பார்வையில் அருமையானபடியால் கனம் பெற்றாய். என் காதுல தெளிவா விழுந்த வார்த்தை, அந்த முழங்கால் போடுறேன் அப்படின்னு காதுல தெளிவா விழுந்த வார்த்தை, நீ என் பார்வையில் அருமையானபடியால் கனம் பெற்றாய். தேவனுடைய பார்வையில் நாம் அருமையானவர்களாக மாறணும். எது தேவனுடைய அருமையா மாறும் தெரியுமா,
அறிவுரையின்படி செயல்படணும். ஆசையின்படி செயல்படாம அறிவுரையின்படி செயல்படுவோமானால் நம்ம செயல் ஆண்டவருக்கு பிரியம். ஆண்டவர் அந்த செயலை பாராட்டுகிறார். யாருடைய அறிவுரை? சபையாருடைய அறிவுரை. இரண்டாவது யாருடைய அறிவுரை? அப்பாவுடைய அறிவுரை, ஊழியக்காரனுடைய அறிவுரை. மூணாவது அறிவுரை ஆண்டவருடைய அறிவுரை. இந்த 3 அறிவுரையும் யாக்கோப்பை ஆசீர்வாதம் கடந்து போக வேண்டிய ஆசீர்வாதத்தை தடுப்பதற்கு பயன்பட்டுச்சு. கடந்து போக வேண்டிய ஆசீர்வாதத்தை தடுப்பதற்கு பயன்பட்டுச்சு. இன்னைக்கு நீங்களும் நானும் அப்படிப்பட்ட என்னை விட்டு கடந்து போக வேண்டிய ஆசீர்வாதம் எனக்கே கிடைக்கணும்னு சொன்னா இன்னைக்கு ஒண்ணு செய். கர்த்தருக்கு பிரியமான, கர்த்தரை பாராட்டக்கூடிய, கர்த்தர் நல்லதுன்னு சொல்லக்கூடிய செயலை நாம் செய்வோமானால் நிச்சயமா கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பதற்கு தேவன் ஆயத்தமா இருக்கிறார். பரிசுத்த பிதாவே, உங்களுடைய கரத்தை எங்களை அர்ப்பணிக்கிறோம், எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். உண்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். உங்க மகிமையுள்ள கரத்தை எங்களுக்கு மேல வைத்து எங்களை ஆசீர்வதிச்சு எங்களுக்கு உரிய ஆசீர்வாதத்தை எங்களுக்கே நீர் கொடுத்து எங்களுக்கு உரிய ஆசீர்வாதம் எங்களை விட்டு கடந்து போகாதபடி கர்த்தர் எங்களை காத்து நடத்த வேண்டும் என்று உங்க சமூகத்தை நோக்கி பார்த்து ஜெபிக்கிறோம். மகிமையுள்ள கரத்திலே அர்ப்பணிக்கிறோம். காத்துக்கொள்ளும், நடத்தும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.